ஓம் சாந்திங் பிரதர். பிரதர் பிரதர் வந்துட்டாங்க. வந்துட்டார், லைன்ல வந்துட்டாங்க. ஓம் சாந்திங் சிஸ்டர். ஓம் சாந்திங் பிரதர். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாய்ஜி, ஓம் சாந்தி. பிரதர் மியூட்ல இருக்காங்க. भगवान भाई ओम शांति भाई जी। भगवान भाई ओम शांति। ओम हाँ जी, शांति हाँ। भाईजी। हाँ जी जी। भाईजी, हाँ जी, हाँ ओम शांति। हाँ। हमारा ग्रुप में आपको वेलकम, स्वागतम। हाँ जी, थैंक यू। 1 மினிட் பாய்ஜி. பகவான் பாய்ஜி மதுபன்ல இருந்து எல்லாரும் கேக்குது தானே குரு பிரதர்? ஆமா கேக்குது. சிஸ்டர் கேக்குது கிளியர். பகவான் பாய்ஜி மவுண்ட் அபு மதுபன் பூமி, தபஸ்யா பூமி, தவ பூமியில 40 வருஷத்துக்கு மேலேயே இந்த சரண்டர் லைஃப்ல இருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பகவான் பாய்ஜி. பாய்ஜியோட கிளாஸ் கேட்போம். அவங்களுடைய ஞான ரத்தினங்கள், யோக சக்தி எல்லாமே நம்ம இப்போ நல்லா அலர்ட்டா இருந்து கேட்டு அனுபவம் பண்ணுவோம். பாய்ஜி स्वागतम, वेलकम। आपने शुरू कर दिया। थैंक यू। शुरू कर दूं? ओम शांति। ओम शांति। तो आज एक बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे। ओके, இன்று நல்ல விஷயம் பாய்ஜி சொல்றாங்க, நாம சர்ச்சை பண்ணுவோம், அந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். अभी बाबा ने लेटेस्ट मुरली चलाई। बाबा ने कहा कि बच्चे क्रोध से मुक्त बनो। पहला दुश्मन के ऊपर तो ध्यान है, लेकिन जो दूसरा है उसको भी कम नहीं समझना, इसीलिए क्रोध के ऊपर विशेष मुरली चलाई। பாபா சொன்னாங்க, பாபா முரளியில விசேஷமா சொன்னாங்க, கோபத்தின் மீது கவனம் கொடுங்கள், கோபத்தை விட்டுடுங்க. அந்த பாயிண்ட பத்தி பிரதர் சொல்றாங்க. சொல்லுங்க பாய்ஜி. பாய்ஜி हाँ जी। तो इसलिए ये क्रोध गीता में भी कहा है महाशत्रु है। तो हम क्रोध से मुक्त कैसे बने, इसके बारे में आज चर्चा करेंगे। கீதையில கூட சொல்லப்பட்டிருக்கு, பாபாவும் முரளியில சொன்னாங்க கோபத்தை விட்டுடுங்கன்னு. அதை பற்றி இப்போ நாம பேசுவோம், கேட்போம். அப்படி பாய்ஜி நமக்கு சொல்றாங்க. और बाबा ने एक विशेष उसका क्रोध का एक कारण बताया, ईर्ष्या और मन में चलने वाले निगेटिव विचार, इसी से क्रोध की उत्पत्ति होती है। பாபா சொன்னாங்க, மனதுல வரக்கூடிய வீணான எண்ணங்கள், பொறாமை காரணத்தினாலதான் கோபம் வருது. और वैसे आज के मुरली में भी बाबा ने कहा कि संकल्प की क्या करो, इकोनॉमी करो, व्यर्थ संकल्प से मुक्त बनो। आज की मुरली भी रिपीट बाबा की। இன்னைக்கு முரளிலையும் பாபா ரிப்பீட் பண்ணிருக்காங்க, எக்கானமியா இருங்க, எண்ணங்கள்ல சிக்கனமாக இருங்கள், எக்கானமியாக இருங்கள். இன்று முறையிலும் பாபா சொல்லியிருக்காங்க. तो वास्तव में मुझे लगता है इस सीजन की जितनी भी मुरलियां चली है, उन सभी मुरलियों का सारा है, बच्चे व्यर्थ संकल्प से मुक्त बनो, समय का खजाना बचाओ और संकल्प का खजाना बचाओ। பாய்ஜி சொல்றாங்க, பாய்ஜிக்கு என்ன டச் ஆகுதாமா, எண்ணம் நேரத்தை சேமிப்பு செய்யுங்கள், எண்ணம் நேரத்தை வீணாக்காதீங்க. இதுதான் பாபா நமக்கு முரளியில சொல்லிட்டே வர்றாங்க. அப்படி பாய்ஜி நமக்கு பாயிண்ட் சொல்றாங்க. क्योंकि आज सभी हमारे ब्राह्मणों की समस्याओं का मूल कारण है मन में चलने वाले निगेटिव विचार। ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான், நெகட்டிவ் எண்ணங்கள் தான் நமக்கு கோபத்துக்கு காரணமா இருக்கு. क्योंकि संकल्प से शब्द बनते हैं, संकल्प से वृत्ति बनती है, संकल्प से दृष्टि बनती है, संकल्प से व्यवहार बनता है, संस्कार बनता है। सारा खेल है संकल्प का। அனைத்திற்கும் ஆதாரம், அனைத்திற்கும் ஃபவுண்டேஷன் எண்ணம், சங்கல்பம். எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் என்ன? சங்கல்பம், எண்ணம். அந்த எண்ணம் வார்த்தையாகுது, விருத்தியாகுது, சன்ஸ்காரில வந்துருது, கர்மத்துல வந்துருது, தொடர்புல வந்துருது. அப்ப எண்ணம் கரெக்டா இருக்கணும். இதுதான் டச் ஆகுது பாபா சொல்றதுல அப்படின்னு பாய்ஜி சொல்றாங்க.
अगर हमारे संकल्प ही निगेटिव है, हमारा सब कुछ निगेटिव। संकल्प से पूरा कल्प भी चलता है। अगर मेरे संकल्प निगेटिव है, मेरा पूरा कल्प भी निगेटिव बन जाएगा। பாய்ஜி சொல்றாங்க சங்கல்பா பாசிட்டிவா இருந்தா எல்லாமே பாசிட்டிவ் ஆயிரும், சங்கல்பா நெகட்டிவா இருந்தா கல்பமே பாருங்க நெகட்டிவ் ஆயிருது। इसलिए ये क्रोध का मूल कारण है मन में चलने वाले निगेटिव संकल्प। लगातार जब हमारे मन में निगेटिव विचार चलते हैं, बाबा ने कहा ये क्यों हुआ, ये ऐसा कैसे हुआ, ये मेरे साथ क्यों हुआ, ये क्यों को से अलग हो जाओ बोला। பாபா சொல்றாங்களாம், பாய்ஜி நமக்கு சொல்றாங்க நெகட்டிவ் வர்றதுனாலதான், கேள்வி வர்றதுனாலதான் கோபம் வருது। கேள்வி வந்துடுது, அப்ப கோபம் வருது। கோபம் வரக்கூடாது, எண்ணங்கள் நல்லா இருக்கணும், நெகட்டிவ் இருக்கக்கூடாது, நம்மளுடைய எண்ணங்கள்ல சங்கல்பத்துல பாசிட்டிவா இருக்கணும்। और क्यों करना, क्यों लगाना, जैसे क्यों जब मार्क लिखते हैं हम तो क्यों कितना टेढ़ा होता है, और बिंदी लगाना कितना इजी होता है। बच्चा भी बिंदी लगाता है, लेकिन क्यों लगाना तो उसको बहुत टेढ़ा रहता है। பாய்ஜி சொல்றாங்க ஏன் அப்படின்ற கேள்வி கேட்க கூடாது, ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்। ஏன் என்ற கேள்வி கேட்காம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்। குழந்தைங்களுக்கு கூட எல்லாமே தெரியும், இப்ப கேள்விக்குறி போடுறோம், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், புள்ளி வைக்கிறது எல்லாருக்குமே ஈஸி। குழந்தைங்க கிட்ட பேனா நோட்டு கொடுத்தீங்கன்னா எழுத தெரியல, டக் டக் டக்குன்னு புள்ளி வச்சிருவாங்க இல்லையா, அப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது ஈஸின்னு சொல்றாங்க பாய்ஜி। जैसे कुकर को गैस के ऊपर रखते हैं तो क्या होता है, गर्म होता है। गर्म होते 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 सीटी मारना शुरू करता है। कुकर सीटी मारेगा तो सब्जी पकाएगा, लेकिन कोई मनुष्य सीटी मारेगा तो क्या करेगा। பாய்ஜி சொல்றாங்க எப்படி குக்கர்ல காய் வச்சிருக்கீங்க, குக்கர்ல காய் வச்சிருக்கீங்க, வாட்டர் வச்சிருக்கீங்க, அடுப்பு ஆன் பண்ணிடுறோம், அந்த வெப்பத்துல ரெடி ஆயிருது, பக்கா ஆயிருது, ரெடி ஆயிருது, சப்ஜி ரெடி ஆயிடுது। அதே போல மனிதர்களோட எண்ணம், மனிதர்களோட மனம் அந்த மாதிரி நாம வெப்பமா இருக்கு, நெகட்டிவ் தாட் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நிலை என்ன ஆகும்। इसी तरह कई दिन हम कहते ये क्यों करता है, इसने मेरे साथ ऐसा क्यों किया, क्यों 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 करके उसके लिए नफरत आएगी, घृणा आएगी, वैर होगा, विरोध होगा। फिर एक दिन कहेगा तुम्हारा 3 साल से देख रहे हो, आज मुझे सही नहीं हुआ, सीटी मार दी। गुस्सा है सीटी। गुस्सा एक दिन से नहीं आता। किसी के प्रति क्यों क्यों करते रहेंगे, नफरत आएगी, घृणा आएगी, वैर होगा, फिर एक दिन गुस्सा करेगा। பாய்ஜி சொல்றாங்க கேள்வி கேட்கறதுனாலதான் கோபம் வருது, அப்ப கேள்வி கேட்க கூடாது, எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கணும்। அதே போல கோபம் வந்துடுச்சு, வெறுப்பு வந்துடுச்சு, ஒரு நாளைக்கான விஷயம் கிடையாது। ஏக்கு தீன் கி நகி, ஒரு நாளைக்கான விஷயம் கிடையாது। நீங்க எப்போ கோபப்படுறீங்க, கேள்வி கேக்குறீங்க பாருங்க, கொஞ்ச நாளா, ஒரு மாதமா, ஒரு வருஷமா, அப்ப அது என்ன ஆயிடுது, கண்டினியூ ஆகி கேள்வி, குழப்பம், கோபம் இப்படி எல்லாம் வந்துடுது, வெறுப்பு கூட வந்துடுது, பொறாமை வந்துடுது। और क्रोध के क्या परिणाम होते हैं। एक सेकंड का क्रोध जन्म जन्मांतर के कई दिनों के लिए पश्चाताप कराता है। கோபம் வந்துருச்சுன்னா ஜென்ம ஜென்மத்துக்கு பாருங்க அதனுடைய பலன் கிடைச்சிடும்। எப்படி பாபா நமக்கு யோகா சேவா ஜென்ம ஜென்ம பலன் கொடுக்குறாங்க, அப்போ அந்த கோபத்தினால ஒரு காரியம் செய்துட்டா ஜென்ம ஜென்மம் என்ன ஆகும் பாருங்க, அப்படி சொல்றாங்க பாய்ஜி। मुझे तो भारत के 1200 जेल में जाने का मौका मिला, और जेल के बाहर एक बोर्ड लगा रहता है, जेल में जो बंदी है, कैदी है, काम विकार वाले कितने बंदी है, क्रोध वाले कितने, लोभ लालच वाले कितने, नशे वाले कितने, निर्दोष कितने। 70% कैदी होते क्रोध वाले। ஒரு ஜெயில்ல போய் பிரதர் கிளாஸ் பண்ண போனாங்களாமா, பகவான் பாய்ஜி ஜெயில்ல போய் கிளாஸ் பண்ண போனாங்களாம்। அங்க எத்தனை கைதி இருக்காங்க, எத்தனை கோபத்தோட எத்தனை எத்தனை காரியம் செய்துட்டு வந்திருக்காங்க, அப்பா எத்தனை பேர் எப்படி இருக்காங்க। அப்ப அந்த ஜெயில்ல போய் இவங்க நம்மளோட ராஜயோகா கற்றுக் கொடுத்து ஞானம் கொடுத்து அதுல மாறினவங்களும் நிறைய அனுபவம் சொல்லுவாங்க। मैं कई बार भारत के लगभग 12,000 स्कूल और कॉलेज में गया हूँ। जब भी बच्चों को क्लास कराता हूँ, सामने सारे मैदान में बच्चे बैठे रहते हैं, तो बच्चों को पूछता हूँ, बच्चे ये बताओ इसमें से गुस्सा किसको किसको आता है, झूठ बोले कौवा काटे। 95% 97% बच्चे हाथ खड़ा करते, सर हमको गुस्सा आता है। तो मैं टीचरों को सामने पूछता हूँ, सर आप लोगों ने इनको कोई गुस्से पर कंट्रोल करने का लेसन नहीं सिखाया। सर कहते हमको भी गुस्सा आता है। तो आज स्कूलों में हर जगह पर ये क्रोध के ऊपर जीत प्राप्त करने की यही बातें सीखने की जरूरत है।
இப்ப பாய்ஜி நமக்கு சொல்றாங்க எப்படி கோபம் வந்தா ஜென்ம ஜென்மத்துக்கு அதனுடைய பலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, கைதிகள் பத்தி சொல்லிட்டாங்க இல்லையா. இப்ப சொல்றாங்க ஸ்கூல்ல போய் பாரதத்துல ஸ்கூல்ல காலேஜ்ல பகவான் பாய்ஜி கிளாஸ் பண்ண போனாங்கன்னா நிறைய பேர் 5000 பேர் உட்கார்ந்துருக்காங்க, 3000 பேர் உட்கார்ந்துருக்காங்க பிள்ளைங்க. உடனே பாய்ஜி கேட்பாங்களாம், யாருக்கெல்லாம் பொய் சொல்லுவீங்க, யாருக்கெல்லாம் கோபம் வருது, பொய் சொல்லாம கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா யாருமே கை தூக்கல. அப்போ டீச்சர்கிட்ட கேட்பாங்களாம், கோபப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இந்த லெசன் எல்லாம் நீங்க எடுப்பீங்களா என்ன அப்படின்னு பாய்ஜி கேட்பாங்களாம். 95% 97% பாருங்க கையை தூக்க மாட்டேங்கிறாங்க. पहले जमाने में बच्चे स्कूल में जब लेट आते थे, होमवर्क नहीं करते थे, टीचर उसको सामने बुला करके उनके हाथ पर छड़ी मारते थे। क्यों मारते थे? क्योंकि हाथ के अंदर एक्यूप्रेशर के पॉइंट है, जब टीचर छड़ी मारता वो पॉइंट दब जाते, बुद्धि खुल जाते हैं। इसलिए कहते भी थे, छड़ी लगे छम छम, विद्या आई घम घम। लेकिन आज किसी को छड़ी मारो तो कहते हैं सर भारा, फिर देख लूंगा। आज चाहे बच्चों के अंदर चाहे बड़ों के अंदर ये सहन शक्ति की कमी, यही क्रोध का कारण है। கோபத்துக்கு காரணம் பாருங்க சகிப்புத்தன்மை இல்ல. கோபத்துக்கு காரணம் சகிப்புத்தன்மை இல்ல. ஸ்கூல்ல என்ன பண்றாங்களாம், இன்னைக்கு நீ லேட்டா வந்துட்ட கையை காட்டு அப்படின்னு டீச்சர் அடிக்கிறாங்களாம். டீச்சர் ஸ்டூடெண்ட் அடிக்கிறாங்கன்னா அந்த பாயிண்ட், கையில இருக்கிற பாயிண்ட் புத்தி திறந்துடுதான். பாயிண்ட் டச் ஆகி முத்திரெல்லாம் போடுவோம் இல்லையா, பாயிண்ட் டச் ஆகி புத்தி திறந்துருது. புத்தி வந்துருச்சுன்னா கல்வி வரும். ஒரு பழமொழி இருக்கான், புத்தி திறந்தால் கல்வி வரும். அப்போ அவங்க பாயிண்ட்ல அடிக்கிறாங்க, புத்தி வந்துருது, கல்வி வந்துருது. அப்போ அவங்க அடிக்கிறது எதனால? லேட்டா வர்றதுனால. சகிப்புத்தன்மை இருந்தால் கோபம் வராது. जिस घर में क्रोध है, क्रोध करने वाले लोग हैं, वहां लक्ष्मी वास नहीं कर सकती। எங்க கோபம் இல்லையோ அங்குதான் அன்பு, லக்ஷ்மி இவங்கெல்லாம் இருக்க முடியும். वहां पानी के मटके भी सूख जाएंगे। ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல பானையில தண்ணி கூட இருக்காது. இந்த பாயிண்ட் அடிக்கடி பாபா வாணியில கூட சொல்லுவாங்க. वहां बरकत नहीं हो सकती, उन्नति नहीं हो सकती, आपस में संबंधों में कड़वाट आता है। கோபம் இருந்தால் அவங்களோட ரிலேஷன் எப்படி இருக்கும்? அவங்களோட ரிலேஷன் கூட அவங்க கிட்ட கரெக்டா இருக்க முடியாது. जहां முன்னேற்றமும் क्रोध இருக்காது है, அவங்களுக்கு. ஆஹ் जहां क्रोध है वहां एकाग्रता नहीं, वहां अंतर्मुखता नहीं। क्रोध करने से हमारे कई दिनों के पुण्य भस्म हो जाते, खत्म हो जाते। பாய்ஜி சொல்றாங்க, ஏகாக்கிரதா ஒரு நிலை இருக்காது, அந்தர்முகத்தா உள்நோக்கு முகம் இருக்காது, புண்ணியமும் இருக்காது. கோபம் வர்ற இடத்துல ஏகாக்கிரதா ஒரு நிலை இருக்காது, அந்தர்முகத்தா உள்நோக்கு முகம் இருக்காது, புண்ணியமும் இருக்காது. அப்போ கோபம் வரலைனாதான் ஒரு நிலை, உள்நோக்கு முகம், புண்ணியம் இருக்க முடியும். पहले तो मन में निगेटिव विचार आते हैं, मन में निगेटिव आते आते क्या होता है, दिमाग गर्म हो जाता है। और जब दिमाग गर्म हो जाता है तब जाकर के तनाव पैदा होता है, और तनाव से फिर गुस्सा आता है। பாய்ஜி சொல்றாங்க, நெகட்டிவ் வந்தாலே புத்தி நல்லா இருக்காது, புத்தி நல்லா இல்லைன்னா ஹெல்த் நல்லா இருக்காது, ஹெல்த் நல்லா இல்லைன்னா அவங்க செய்யற காரியம் கூட எப்படி இருக்கும் பாருங்க. புத்தி நல்லா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், அப்பதான் ஹெல்த்தா இருக்க முடியும். और जब हम क्रोध करते हैं, क्रोध से हमारे शरीर के कई हमारे सेल्स डेड हो जाते हैं, मर जाते हैं। इससे शरीर की भी बीमारी होती है। அந்த கோபம் வர்றதுனாலதான் நோய் கூட வருது. நோய் வர்றதுனால ஹெல்த்தா இருக்க முடியாது இல்லையா. பாபா நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க எவர் ஹெல்த் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. கோபம் வர்றதுனால ஹெல்த் இல்ல, நோய். और जो क्रोध करता है उसका दिमाग हमेशा गर्म रहता है। கோபம் வந்ததுன்னா புத்தி சூடாயிருது, புத்தி சூடாயிருது கோபம்னா. इसलिए कहते भी है, जिसका पांव गरम, पेट नरम, दिमाग ठंडा, उस घर में कोई डॉक्टर है उसको मार दो डंडा। वहां डॉक्टरनी की जरूरत नहीं। जो व्यक्ति सहनशील है, गुस्सा नहीं करता, उसका वो हेल्दी, वेल्दी और हैप्पी है। யாரு கோபம் இல்லாம இருக்காங்களோ அவங்க ஹெல்த், வெல்த், ஹாப்பியா இருப்பாங்க. யாரு கோபம் இல்லாம இருக்காங்களோ ஹெல்த், வெல்த், ஹாப்பியா இருப்பாங்க. அங்கு சகிப்புத்தன்மை இருக்கும். புத்தி கூட பாருங்க சூடாகாது, புத்தி கூட நல்லா இருக்கும். इसलिए आज सभी बीमारियों का कारण है गुस्सा करना। मन में निगेटिव विचार चलते हैं और इससे दिमाग गर्म हो जाता है। इससे फिर
क्रोध, और क्रोध करने वालों का विवेक नष्ट हो जाता है। ये परिणाम क्या होगा, इसका क्या होगा, ये सब भूल जाते हैं और तब हम गुस्सा करते हैं, विवेक नष्ट हो जाता है। கோபம் வர்றவங்களுக்கு நோய் வருது, நெகட்டிவ் இருக்கிறதுனால ஹெல்த் இல்ல, நோய் வருது, விவேக் புத்தி கூட பாருங்க நஷ்டமாயிடுது. புத்தி வேலை பார்க்கல, புத்தி அந்த நேரம் எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படி சொல்லுவாங்க இல்லையா, புத்தி வேலை பார்க்கல. ஏன் என்னன்ற கொஸ்டின் இருக்குன்னா எப்படி எதையும் கரெக்டா செய்வாங்க? கோபம் வரக்கூடாது. इसीलिए आजकल पहले तो मन में निगेटिव विचार चलते हैं, ईर्ष्या आएगी, घृणा आएगी, नफरत आएगी, निगेटिव विचार चलेंगे। जिसको निगेटिव विचार को दूसरा आजकल शब्द का तनाव, तनाव को इंग्लिश में कहते हैं टेंशन। टेन मतलब कितना? 10, सन मतलब बच्चे, टेंशन मतलब 10 बच्चे। अब पहले तो 2-4 है, फिर 10 पैदा होंगे, वो सुखी कैसा रह सकता है? பாய்ஜி சொல்றாங்க நெகட்டிவ் இருக்கு அப்படின்னாலே டென்ஷன் டென்ஷன், அப்போ ஹெல்த் நல்லா இருக்காது, புத்தியும் சூடாயிரும், புத்தி நிலையும் நல்லா இருக்காது. 10 10 அப்படின்னு வருது இல்லையா, டென்ஷன் எல்லாமே வந்துடுது அப்படி சொல்றாங்க. टेंशन मतलब 10 बच्चे, जैसे किसी के 10-12 बच्चे हैं, माँ बाप शांति से बैठेंगे, एक आएगा पापा जी मुझे कपड़े चाहिए, उसको भगा, वो दूसरा कहेगा पापा जी मुझे परीक्षा की भी देने। जितने बच्चे उतनी समस्या भी ज्यादा। इसीलिए आजकल कहते हैं छोटा परिवार सुखी परिवार। तो हमारे बच्चे कौन से अनेक संकल्प विकल्प पैदा करेंगे, शाम को योग में बैठेंगे, वही संकल्प आपको हिलाते रहेंगे, पापा जी मम्मी जी। फिर कहते हैं पता नहीं योग में क्या क्या संकल्प चलते हैं, क्यों चलते हैं? क्योंकि हमने पैदा किया। इसलिए पॉजिटिव रहने से कभी गुस्सा नहीं आएगा। எப்போ பாசிட்டிவ் இருக்கோ அப்ப கோபம் வராது, பாசிட்டிவ் இருந்தால் கோபம் வராது. ஆனால் ஏன் என்ன இந்த கேள்வி எல்லாம் வந்தா ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு கோபம் வருது, ஏன் என்னன்ற கேள்வி இருக்கு. அப்போ அந்த இடத்துல அவங்க ஒரு அரை மணி நேரம் 4 பேர் உட்கார்ந்து யோகா பண்றாங்க. சோட்டாசா ஃபேமிலி அப்படின்னு பிரதர் சொல்றாங்க. சின்ன குடும்பம்னா சுக்குக்கா ஃபேமிலி, சுகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 4 பேர் உட்கார்ந்து யோகா பண்றாங்கன்னாலும் கோபம் இருக்கிறதுனால, நெகட்டிவ் இருக்கிறதுனால வைப்ரேஷன் எப்படி நல்லா இருக்கும், அவங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் ஏன் வரலன்னே தெரியாது, அப்படி தாட்ஸ் வரும். அததான் டென்ஷன் 10 விஷயம் அப்படின்னு சொல்றாங்க பிரதர். और निगेटिव सोचने से, दिमाग गर्म रहने से कई 70% आज बॉडी के जो बीमार होती है, बीमारियां होती है, 70% होते हैं निगेटिव सोचने से, गुस्सा करने से। கோபம் வர்றதுனாலதான், நெகட்டிவ் வர்றதுனாலதான் புத்தியும் பாதிக்கப்படுது, உடலும் நோயால பாதிக்கப்படுது. புத்தி திமாக பத்தியும் சொல்றாங்க, உடலும் நோயால பாதிக்கப்படுது, டென்ஷன் வந்துருது. இந்த விஷயங்கள்லாம் கோபத்தினாலதான், குரோத்னால அப்படின்னு பாய்ஜி சொல்றாங்க. आज किसी को पेट की बीमारी होती है, ईर्ष्या करने वालों को पेट की बीमारी होती है। इसलिए कहते हैं ना, तुम मेरे को देख करके तुम्हारे पेट में जलन होता है क्या? इसलिए बाबा ने कहा ईर्ष्या करने, इससे भी क्रोध की उत्पत्ति होती है। इसलिए कभी भी हमें ईर्ष्या नहीं करनी, नहीं तो पेट की बीमारी होना शुरू हो जाएगी। பாய்ஜி சொல்றாங்க கோபம் வந்தா, பொறாமை வந்தா வயிறு சரி இருக்காது. வயிற்றோட நிலை இருக்கு இல்லையா, கோபம் பொறாமை இருந்தால் வயிறு எப்படி, உங்களுக்கு சாத்வீக ஃபுட் எடுத்துக்கணும், எண்ணங்கள் சாத்வீகமா இருக்கணும், அப்பதானே ஹெல்த்தும் இருக்கும். அப்ப வயிற்றோட நிலை கூட சரி இருக்காது. इसलिए शायद शिवरात्रि में, यहाँ इधर तो पता नहीं आपके तमिलनाडु में विदेश में क्या, यहाँ शिवरात्रि के दिन बेर भी शिव जी के ऊपर चढ़ाते। बेर मतलब आपस में जो वैर करते हैं, विरोध करते हैं, उसको चढ़ाना, ये है बेर चढ़ाना। அந்த நார்த் சைடு சிவராத்திரிக்கு இறைவன் மேல அந்த எருக்கம்பூ இப்படி போடுவாங்க இல்லையா, அத பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட கோபத்தை, உங்களோட விரோதத்தை, உங்களோட எருக்கம்பூவை இறைவன் மீது ஆஃபர் பண்ணிடுங்க. சிவராத்திரிக்கு பாபா கிட்ட குரோத் விரோத்துக்கோ ஆஃபர் கரோ, கோபத்தை விரோதத்தை ஆஃபர் பண்ணிருங்க. அதான் நார்த் சைடு எருக்கம்பூ போட்டு சாமி கும்பிடுறாங்க. इसलिए बाबा ने खास ये गिफ्ट मांगी है, गिफ्ट दो और गिफ्ट लो। तो बाबा को ये गिफ्ट हमें देना है, हमें क्रोध से मुक्त अपने को बनाना है। इसीलिए बीमारियों से भी मुक्त बनेंगे। बाबा की अगर प्रत्यक्षता करना चाहते हैं, हमारा जीवन क्रोध मुक्त हो, नहीं तो हम बैच पहना है, गुस्सा करेंगे, लोग कहेंगे अरे तुम तो कहते ओम शांति वाले और ये गुस्सा करते हैं। इसीलिए बाबा ने कहा कि अगर बाप की प्रत्यक्षता करना चाहते हैं, हमें अपने जीवन को क्रोध मुक्त बनाना जरूरी। பாபா கிஃப்ட் கேக்குறாங்களாம், பாபா கிஃப்ட் கொடுக்குறாங்களாம், கோபத்தை கொடுத்து விடுங்கள். பாபாட்ட
குரோத் முக்து, கோபத்தை கொடுத்து விடுங்கள். அப்படி கோபத்தை கொடுத்துட்டீங்கன்னா ஹெல்த்தா இருப்பீங்க, பாபாவை பிரத்யட்சம் பண்ண முடியும். ஒருவேளை கோபம் வந்தா உலகத்துல சொல்லுவாங்களாம் ஓம் சாந்தின்றாங்க, ஓம் சாந்தின்றாங்க, குரோத் கோபம் வருது அவங்களுக்கு அப்படி சொல்லுவாங்களாம். ये एक प्रकार का अग का फूल है, बाबा कहते हैं कड़वाहट है, जो हमें खुद को भी दुखी बनाता है, दूसरों को भी, संबंध संपर्क वालों को भी दुखी बनाता है। इसलिए इस शिवरात्रि के समय बाबा ने कहा ये क्रोध रूपी अग का फूल चढ़ाओ तो शिव जी प्रसन्न हो जाएंगे। சிவஜி எப்போ சிவபாபா ஹாப்பி ஆயிடுவாங்க, சிவஜி எப்போ ஹாப்பி ஆயிடுவாரா, உங்களோட கோபத்தை விரோதத்தை பாபாவுக்கு எருக்கம்பூவை ஆஃபர் பண்ணிருங்க, அப்போ சிவஜி பாபா ஹாப்பி ஆயிடுவாங்க. நம்மளுடைய வார்த்தைகள் கூட கடுமையா கோபமா இருக்க கூடாது. आज किसी को दूर का कम दिखता है, दूसरे की बुराई को आंखें फाड़ फाड़ करके गुस्से से देखेंगे। जो गुस्से से देखता है दूसरे की तरफ, आंखों की पुतली फैल जाती है, जिसे हमें दिखता है वो फैल जाता है। फिर डॉक्टर के पास जाएंगे, कहेंगे डॉक्टर जी मुझे आजकल धुंधला दिखता है, तो डॉक्टर चेक करता कहता आपको नंबर लग गया, चश्मा लगाना पड़ेगा। चश्मा तो लगाया, फिर भी बुराई देखना नहीं छोड़ेगा, नंबर बढ़ता ही जाएगा उसका। டாக்டர்கிட்ட போறோமா, கோபம் வந்துருச்சு, ஹெல்த் முடியல, டாக்டர்கிட்ட போனா டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்லுவாரு, என்ன இப்படி இருக்கு, இல்லையே உங்களுடைய உடல்லாம் நல்லா தானே இருக்கு, உங்களோட மனசு தெரியல, இப்படி ஏதாவது சொல்றாங்க இல்லையா. அப்ப நாம கூட கோபத்தை வென்றவர் ஆகணும், கோபத்தை பாபாட்ட ஆஃபர் பண்ணிடணும் இருக்கும்போது. आज किसी को नजदीका नहीं दिखता, अपने दोस्त को कभी नहीं देखेंगे, उसको नजदीका दिखना बंद होता है। எப்படி பாருங்க, தன்னோட கோபத்தினால தன்னோட ஃப்ரெண்டு தன் கூடவே இருப்பாங்களா என்ன, அவங்கள பாக்குறது, அவங்க கூட தொடர்புல வர்றது, இதெல்லாம் அந்த ரிலேஷன் கூட தூரமாயிடுறாங்க. आज किसी को अस्थमा होता है, दमा, कोई भी बातों को पेट में दबा कर रखेंगे, क्या हुआ, कुछ नहीं हुआ, अरे बताओ क्या हुआ, नाराज है, नहीं नहीं कुछ नहीं हुआ, बातों को दबा कर रखेंगे, दमे का प्रॉब्लम, अस्थमा हो जाता है। इसीलिए खुश रहो, जो भी अंधारा है किसी को सुनाओ, बस सीनियर को सुनाओ, निमित्त को सुनाओ, छिपा कर नहीं रखना है, दबा कर नहीं रखना है, नहीं तो दमे का प्रॉब्लम। என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் நிமித்தமானவங்க கிட்ட சொல்லிடுங்க, ஏதாவது விஷயத்த மனசுல போட்டு போட்டு வச்சிருவாங்க இல்லையா, அப்படி போட்டு வைக்காதீங்க, அப்பதான் ஹாப்பியா இருக்க முடியும். விஷயத்த மனசுல போட்டு வச்சா என்ன ஆகும், எப்படி வயிற்றுல கூட ஏதாவது போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த உடல்நிலை எப்படி இருக்கும். அப்ப மனநிலை நல்லா இருக்கணும்னா மனது ஃப்ரீயா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். आज किसी को जॉइंट पेन होते हैं, मसल दर्द होते हैं, क्यों, जिन्होंने जीवन भर में गुस्सा किए हैं, क्योंकि गुस्सा करने से हमारे जॉइंट के ऊपर प्रेशर पड़ता है, हड्डियों के ऊपर, और भविष्य में वो दर्द होना शुरू हो जाते हैं। आज मसल दर्द होते हैं, क्यों, गुस्सा करने से। इसलिए फ्लेक्सिबल होकर के, सहज होकर के चलना, சகஜமா இருக்கணும், பிளெக்சிபிளா இருக்கணும். இல்லைன்னா நம்மளோட ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ப்ரெஷர் ஆயிடும். அதாவது நம்மளுடைய தசைகள்ல வலி ஏற்படுது, நம்மளோட ஜாயிண்ட்ஸ்ல மூட்டு வலியா இருக்கு, ப்ரெஷரா இருக்கு, அந்த பெயினா இருக்கு, இது எல்லாமே எதனால ஏற்படுதுன்னா சகஜமா இல்ல, அதனால பெயின் ஏற்படுது. சகஜமா இருங்க, குரோத் முக்தா இருங்க, பெயின் வராது, ப்ரெஷர் வராது. आज किसी को स्पॉन्डिलाइट होता है गले में, डॉक्टर के पास जाएंगे, कहेंगे डॉक्टर जी आजकल मेरे गले में कुछ अकड़न हो रहे हैं, तो डॉक्टर चेक करता कहता आपको स्पॉन्डिलाइट हुआ। इसका इलाज करके डॉक्टर एक बड़ा सा पट्टा लगाता है गले में, जब पट्टा लगेगा 6 महीना ना इधर देखेंगे ना इधर देखेंगे, सीधा देखते चलना पड़ेगा। तो आज शरीर की बीमारी क्यों होते हैं, निगेटिव सोचने से, गुस्सा करने से। इसीलिए बाबा का ज्ञान केवल सत्युग में जाने के लिए नहीं, लेकिन हमें जन्म जन्मांतर के लिए हेल्दी, वेल्दी और हैप्पी बनने के लिए ये ज्ञान है। इसीलिए क्रोध से मुक्त बनो, पॉजिटिव बनो। பாய்ஜி சொல்றாங்க, பாபாவுடைய ஞானம் சத்தியுகம் செல்வதற்காக மட்டும் கிடையாது, பிரசன்ட்டும் ஹெல்த்தா ஹாப்பியா இருக்கிறதுக்காக, ஃபியூச்சர்லயும் சத்தியுகம் செல்வதற்காக. பாபாவுடைய ஞானம், பாபாவுடைய யோகா சத்தியுகத்திற்காக மட்டும் இல்ல, பிரசன்ட்டும் ஹாப்பியா இருக்கணும். அதற்காக பாபா நமக்கு எத்தனை சொல்லி கொடுக்குறாங்க. நெகட்டிவ் இருக்கக்கூடாது. எப்படி டாக்டர்கிட்ட போறாங்க, கழுத்து வலியா இருக்குன்னு சொல்றாங்க, கழுத்துல போடுறதுக்கு பெல்ட் கொடுக்குறாரு, அங்க இங்க திரும்பாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ அது எதனால வந்தது, கண்டிப்பா நெகட்டிவ் தாட், அதனாலதான் பெல்ட் போடும்போதே ஆயிடுது அவங்களுக்கு. அப்போ நம்மளோட தாட் சங்கல்பா நல்லா இருந்தா, பாசிட்டிவா இருந்தா சத்தியுகம் போகலாம், பிரசன்ட்டும் ஹெல்த் வெல்த் ஹாப்பி. इसलिए वर्तमान समय हमें अपने जीवन को क्रोध मुक्त, क्योंकि जहां क्रोध है सारे गुण और शक्तियां भाग गए।
कोई भी गुण எங்கு और शक्तियां கோபம் नहीं आएंगी। இருக்கோ குணம் சக்தி அங்க இருக்காது. எங்கு கோபம் இருக்கோ குணம் சக்தி இருக்காது. सहनशील जो बनता है रहता है, उसके इर्द गिर्द में गुण और शक्तियां रहती हैं, और जो गुस्सा करता है उसके इर्द गिर्द में आसुरी अवगुण और असुरी शक्तियां होती। எங்கு கோபம் இருக்கோ அங்க அசுர குணம் இருக்கும். எங்கு கோபம் குரோத் இருக்கோ அங்க அசுர குணம் இருக்கும். எங்கு குணம் இருக்கோ இதயம் நல்லா இருக்கும், ஹிருதயம் நல்லா இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், நோயே இருக்காது, ஹெல்த் இருக்கும், ஹாப்பி இருக்கும். ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல அசுர குணம் இருக்கும். கோபம் இல்லைன்னா சகிப்புத்தன்மை இருக்கும், ஹிருதயம் நல்லா இருக்கும். गुस्सा करने वाला दुखी है, निगेटिव सोचने वाला दुखी है, और जो सदा पॉजिटिव रहता है वो सुखी है। दुख और सुख की परिभाषा है। अगर मैं जीवन में दुखी हूं, परेशान हूं, इसका मतलब आप निगेटिव सोचते हैं, इसीलिए आपको गुस्सा आता है, और इसलिए दूसरे के दोष दिखते हैं, इसलिए आपको दुखी है। इसलिए पॉजिटिव बनो, सुखी बन जाएंगे। பிரதர் சொல்றாங்க பாசிட்டிவ் சங்கல்பா சுகமா இருக்கும், அப்படி இல்லைன்னா துக்கம் இருக்கும். கோபம் இருந்தால், நெகட்டிவ் இருந்தால், குழப்பம் இருந்தால் துக்கம். பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் சங்கல்பா சுகம். जो पॉजिटिव रहता है उसके पास एक शक्ति आती है, उस शक्ति का नाम है सहन शक्ति। सहन शक्ति बड़ी बहन है और बाकी शक्तियां उसकी छोटी बहन है। जब बड़ी बहन आई उसकी 7 शक्ति आएगी, बहनें भी आएगी शक्तियां, और अष्ट शक्ति जिसके पास है उसके आसपास में दैवी गुण होंगे। एक एक शक्ति के 4-4 बच्चे हैं, दैवी गुण शक्तियों के बच्चे। தெய்வீக குணம் அப்படின்னு சொல்லும் போது, சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்குமே ஒன்று வந்தால் எல்லாம் வந்துரும் பாபா சொல்லுவாங்க இல்லையா. சகிப்புத்தன்மை வந்தால் அஷ்ட சக்தி, மற்ற எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல தெய்வீக குணம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் 4 குணம் வந்துரும். ஆனால் எங்கு சகிப்புத்தன்மை இல்லையோ அங்க எதுவும் இருக்காது. சகிப்புத்தன்மைங்கிறது பெரிய பெரிய சிஸ்டராம், பெரியவங்களாம். அந்த ஒன்று வந்தால் அடுத்து பாருங்க எல்லா சக்தி அஷ்ட சக்தின்னு சொல்றோம், ஒன்னொன்னா வந்துரும். அதே போலதான் திவ்ய குணம், திவ்ய சக்தி. सहन शक्ति आने से उसके 4 बच्चे आएंगे। कौन से? शांति, एकाग्रता, एक रस और अंतर्मुक्ता। और ऐसे अष्ट शक्ति आने से 32 दैवी गुण, और जिसके पास में अष्ट शक्ति है, 32 दैवी गुण है, वो है मास्टर सर्वशक्तिवान। பிரதர் சொல்றாங்க நம்ம கிட்ட தெய்வீக குணம் அப்படின்னா மாஸ்டர் சர்வ சக்திவான். நம்ம கிட்ட தெய்வீக குணம், அசுர குணம் இல்ல, தெய்வீக குணம் அப்படின்னா மாஸ்டர் சர்வ சக்திவான். அதே போல நம்ம கிட்ட சகிப்புத்தன்மை அப்படி இருந்தா சாந்தி இருக்கும், ஏகாக்கிரதா இருக்கும், ஏக்ரஸ் இருக்கும், அந்தர்முகம் இருக்கும், உள்நோக்கு முகம். ஏகாக்கிரதா ஒரே நிலை, ஏகாக்கிரதானா ஒரே நிலை, ஏக்ரஸ்னா ஒரே ரசனை, ஒரு பாபா தான். அந்தர்முகி உள்நோக்கு முகம். சகிப்புத்தன்மை இருந்தால் 1 சாந்தி, 2 ஏகாக்கிரதா ஒரு நிலை, 3 அந்தர்முகத்தா உள்நோக்கு முகம், 4 ஏக்ரஸ். இந்த 4 விஷயங்கள் வரும். தெய்வீக குணம் அப்படின்னா மாஸ்டர் சர்வ சக்திவான். ஒன்று இருந்தால் அனைத்து நல்ல குணங்களையும் கொண்டு வந்து விடும் பாய்ஜி சொல்றாங்க. थोड़ा निगेटिव सोचा, सहन शक्ति भाग गई, सहन शक्ति भाग गई, उसके बहने भाग गई, दैवी गुण भी भाग गए, और उसके पास फिर क्रोध आता है। इसलिए हमें पॉजिटिव रहना, सकारात्मक रहना जरूरी। ब्रह्मा कुमारी के टोटल ज्ञान का सारा है पॉजिटिव बनो। நம்மளுடைய பிரம்மா குமாரி டோட்டல் ஞானத்தினுடைய சாரமே பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவ் இருந்தாலே சொன்னாங்க இல்லையா, மாஸ்டர் சர்வசக்திவான், சாந்தி, ஏகாக்கிரதா, அந்தர்முகி, ஏக்ரஸ் இப்படி வந்துடுது. ஆனால் எப்ப பாசிட்டிவ் இல்லையோ சகிப்புத்தன்மை போயிடுது. சகிப்புத்தன்மை போனா சாந்தி இல்லையா, ஏகாக்கிரதா இல்லையா, அந்தர்முகத்தா இல்லையா. டோட்டல் நம்மளுடைய பாயிண்டே, பிரம்மா குமாரி டோட்டல் பாயிண்டே பாசிட்டிவா இருங்க. आज कई कहते हैं पता नहीं मेरे संकल्प चलते हैं, पता नहीं मेरे को, इसका मतलब हम खुद निगेटिव है। कोई निगेटिव वाला परचिंतन करेगा, प्रदर्शन करेगा, निगेटिव वाला योग में बैठा है तो भी इसका योग नहीं लगेगा। शुरू तो करता है मैं आत्मा हूँ, लाल लाइट चल रहे, गीत बज रहे, शुरू करते हैं मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, शक्ति स्वरूप हूँ। फिर कह मेरे को उन्होंने क्यों बोला, फिर कह छोड़ो कोई बात नहीं, मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ। फिर कहेंगे 15 दिन पहले भी क्यों बोला,
15 दिन पहले बोला था, फिर कह ठीक है मैं आत्मा हूँ शांत, फिर कह चलो बोला कोई बात नहीं, लेकिन सबके बीच में क्यों बोला? उसका योग ही नहीं लगेगा। इसलिए अगर योगी बनना है, इसलिए हमें पॉजिटिव बनना जरूरी। நம்ம யோகா பண்ணணும்னா யோகி ஆகணும்னா பாசிட்டிவ் ஆக வேண்டும். நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, அப்படி யோகி ஆகணும். யோகி ஆகணும்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் பாசிட்டிவ் ஆக வேண்டும். அப்பதான் யோகா வரும். இல்ல கொஞ்சம் பரச்சிந்தனை இருக்கு, கொஞ்சம் கேள்வி இருக்கு, கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா யோகி எப்படி ஆக முடியும்? इसलिए जिसे बता रहे थे, आज सारी बीमारियों का जड़, आज किसी को एक शुगर पैदा होते हैं। आजकल शुगर सबसे खतरनाक बीमारी है। शुगर सारी बीमारियों को लेके आते हैं, लेकिन शुगर कोई मीठा खाने से नहीं होती है 30% मीठा खाने से, स्वीट खाने से, या उसके मम्मी पापा अगर शुगर पेशेंट है 30%, 70% शुगर होते हैं निगेटिव से, टेंशन से। इसलिए पॉजिटिव बनो। பிரதர் சொல்றாங்க இந்த உலகத்துல ஏன் சுகர் வருதான், இனிப்பு ஸ்வீட் சாப்பிட்டாங்க சுகர் வந்துருச்சு, அப்படி கிடையாது. நெகட்டிவ் எண்ணம் தான் சுகர் வருது. மேக்சிமம், மினிமம் அப்படி கிடையாது, மேக்சிமம் நெகட்டிவ் எண்ணம் தான் சுகர் வருது. சுகர் வந்தோடனே ஒன்றன் பின் ஒன்றா அதனுடைய தாக்கம் எல்லாமே வந்துடுது. அப்போ நெகட்டிவ் இல்லைன்னா சுகர் வராது, சுகர் வரலைன்னா அதனுடைய தொடர் நோய்கள் எதுவும் வராது. நோய்க்கு காரணமே நெகட்டிவ் தான். मैं इसकी सास हूँ, मैं इसका पति हूँ, मैं इसकी माँ हूँ, इसको मैंने पढ़ाया लिखाया, छोटी से बड़ा किया। जब इसकी शादी हुई अपनी पत्नी का मानता है, मुझे नहीं पूछता। ऐसे निगेटिव से ऐसे केमिकल उतरते, शुगर पैदा होगी। तो शुगर पैदा होगी तो क्या करेंगे? मीठा खाना बंद करेंगे, टेंशन में आना बंद नहीं करेंगे। इसलिए पॉजिटिव रहो, सकारात्मक बनो, क्रोध मुक्त बनेंगे, कोई भी आपको हेल्थ शरीर की बीमारी नहीं हो। பிரதர் சொல்றாங்க, பாய்ஜி சொல்றாங்க, பாசிட்டிவா இருங்க, அப்போ ஹெல்த்தா இருப்பீங்க. சிலர் பாருங்க, இப்ப ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, எழுதுறாங்க, படிக்கிறாங்க, சுகர் வருது. அப்போ சுகர் வராம இருக்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, சுகர் வரக்கூடாதுன்னா ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அப்படி கிடையாது. மீட்டா நகிக்கானா, இனிப்பு சாப்பிடாம இருங்க அப்படி சொல்லல. டென்ஷன் ஆகாம இருங்க, கோபப்படாம இருங்க, குரோத் முக்து, கோபப்படாம இருங்க, நெகட்டிவ் இல்லாம இருங்க. நோய் வரக்கூடாதுன்னா பாசிட்டிவா இருங்க. इसलिए वर्तमान समय हमें पॉजिटिव बनना जरूरी है। इसलिए डॉक्टर के पास जब भी जाते डॉक्टर क्या कहता है? ज्यादा टेंशन में नहीं हो ज्यादा, लेकिन उसके लिए कोई टैबलेट देता है। वास्तव में ब्रह्मा कुमारीज का केंद्र एक बहुत बड़ा हॉस्पिटल है, जहां मन की ठीक करने की दवाई देते हैं। आज दुनिया में बहुत सारे हॉस्पिटल है, लेकिन मन को ठीक करने वाला कोई हॉस्पिटल नहीं। इसीलिए भोलेनाथ परमात्मा को वैद्यनाथ कहते हैं। वैद्यनाथ मतलब वो हमें मन को ठीक करने वाली दवाई देता है। ये मुरली के एक एक पॉइंट्स हमारे लिए टैबलेट्स है, तो इस पॉइंट अनुसार चलो तो आपका मन स्वस्थ रहेगा। பாய்ஜி சொல்றாங்க, பாபா என்ன முரளி கொடுக்குறாங்களோ ஏக் பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மனதிற்கான ஹாஸ்பிட்டல், மன்கா ஹாஸ்பிட்டல், மனதிற்கான ஹாஸ்பிட்டல் பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். போலாநாத் பாபா வைத்தீஸ்வரன். பிரம்மா குமாரி ஹாஸ்பிட்டல், போலாநாத் பாபா வைத்தீஸ்வரன் மனதை சரி பண்றாங்க. பாபாவுடைய முரளி ஏக் பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணணும். உலகத்துல டாக்டர்கிட்ட போனா பாசிட்டிவா இருங்க, பிரஷர் இல்லாம இருங்க, டேப்லெட் கொடுப்பாங்களா, என்ன செய்வாங்க? ஆனால் நம்ம பாபா மனதை சரி பண்ணிடுறாங்க, நோயும் சரி பண்ணிடுறாங்க. बीमारी दो प्रकार की होती है, एक होता है शरीर की बीमारी, दूसरा होता है मन की बीमारी। जिसका मन बीमार उसका तन बीमार ऑटोमेटिकली हो जाता है। इसलिए वो डॉक्टर तो देता है, वहां से तो दब जाते हैं, कहीं और से निकलते हैं, फिर वहां से दब देते कहीं और से निकलते। अगर आप पॉजिटिव बनो, 21 जन्म तक आप हेल्दी वेल्दी और हैप्पी बनेंगे। इसीलिए सत्युग में जाना है, हमें अपने जीवन को क्रोध से मुक्त बनाना जरूरी है, और उसके लिए पॉजिटिव बनना जरूरी है। சத்தியுகம் போகணும், சத்தியுகம் ஜானாகி, சத்தியுகம் செல்ல வேண்டும். அதற்காக பாசிட்டிவ் ஆகுங்கள். அப்போ ஹெல்த் வெல்த் ஹாப்பியா இருக்கலாம். இப்போ நம்ம பாபா சொல்ற முரளி பாயிண்ட ஃபாலோ பண்ணணும், சத்தியுகம் போகணும், ஹெல்த் வெல்த் ஹாப்பியா இருக்கணும். அதற்காக பாசிட்டிவா இருங்க, குரோத் முக்து, கோபம் வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது. आज किसी को ब्रेन हेमरेज एक नया बीमारी निकली है,
ब्रेन हेमरेज हो गया, क्या हो गया, ब्रेन हेमरेज हो गया। ये ब्रेन हेमरेज क्या है? हमारे ब्रेन में बालों से भी महीन नसें होती है। ये क्या काम करते हैं? खून सप्लाई होता है, बहुत बालों से महीन नसें होते हैं, उसमें खून चलता है। लेकिन जब व्यक्ति कारणे आकारणे निगेटिव सोचता है, ज्यादा सोचता है, गुस्सा करता है, उस नसों से तेजी से खून बहता है और नसें फट जाती है और उसका कोई इलाज नहीं है। பிரதர் சொல்றாங்க பிரெயின்ல நோய் வருது அப்படின்னா அதுல பிரெயின்ல எத்தனை நரம்புகள் இருக்கு, நரம்புகள் பிரெயின்ல எத்தனை நரம்புகள் இருக்கு, அதுல எத்தனை பிளட் பாருங்க போயிட்டே இருக்கும். ஆனால் கோபம் வந்தது, பிரெயினோட நிலை, புத்தியோட நிலை என்ன ஆகும்? பிரெயினோட நிலை என்ன ஆகும்? கோபம் வந்தால், நெகட்டிவ் வந்தால் பிரெயினோட நிலை என்ன ஆகும்? அப்ப பாசிட்டிவா இருக்கணும். इसलिए कुछ भी चला जाए, किसी ने मेरी ट्रांसफर की, मुझे यहाँ से यहाँ किया, कोई भी कुछ नहीं है। आप दोबारा ये सब दोबारा कर सकते हैं, लेकिन आप कभी गुस्सा नहीं करो। गुस्सा करने से हमारी हेल्थ बिगड़ जाएगी, शरीर चला जाएगा। हमारे प्रधानमंत्री जी ने कोरोना काल में एक मंत्र दिया था सबको, हमारे लिए जान अच्छी है, हमारे लिए जान है। अगर हमारा हेल्थ अच्छा है, हमारे लिए दुनिया है। अगर मेरी हेल्थ ही बिगड़ गई, मेरे लिए दुनिया कोई काम की नहीं। इसीलिए मेरा कोई घर लेके गए, मेरा ऑफिस लेके गए, मेरा कुछ भी लेके गए, लेकिन मुझे सदा पॉजिटिव रहना है। पॉजिटिव रहने से सब दोबारा कमा सकेंगे। பிரதர் சொல்றாங்க, பாய்ஜி சொல்றாங்க, நாம என்ன கொண்டு போகிறோம், நம்மளோட வீடு, நம்ம இருக்கிற ஸ்தானம் எல்லாமே நமக்கு ஹெல்த் ஹாப்பியா இருக்கணும். நம்ம இருக்கிற இடம், நம்மளோட பார்ட்ஸ் நம்ம ஹெல்த்தா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். பாக்கி நம்ம என்ன கொண்டு போறோம்? நம்மளோட பிஎம் கூட பாருங்க, பிரைம் மினிஸ்டர் அப்படிதான் சொல்றாங்க. ஹெல்த் முடியல அப்படின்னா காரணம் நெகட்டிவ், சரீரம் கூட விட்டுடுறாங்க. அப்புறம் என்னதை கொண்டு போவாங்க, என்ன கொண்டு வருவாங்க? ஆனால் நமக்கு பாபா சொல்லி கொடுக்கறது புண்ணியம் தானே. அப்ப பாசிட்டிவா இருக்கணும், புண்ணியமா இருக்கணும், ஹெல்த்தா இருக்கணும். पॉजिटिव वाला भ्रुकुटी आसन पर बैठ सकता है, निगेटिव वाला आत्मा अनुभूति परमात्मा अनुभूति नहीं कर सकता। பாசிட்டிவா இருக்கக்கூடியவங்களால பிறுக்குட்டி மத்தியில, இரு புருவ மத்தியில இருக்க முடியும். பாசிட்டிவா இருக்கிறவங்களால ஆத்ம நினைவோடு இருக்க முடியும். நெகட்டிவா இருக்கிறவங்களால இருக்க முடியாது. आकाश के चंद्रमा को पानी में देखना है, पानी स्थिर चाहिए। परम धाम के परमात्मा को मन में देखना है, हमारा मन स्थिर चाहिए। பரந்தாமத்துல சிவ பாபாவை பார்க்கணும், அப்ப மனநிலை எப்படி இருக்கணும்? பரந்தாமம், சிவ பாபா, மனஸ்திதி, மனதினுடைய நிலை எவ்வளவு ஸ்திரமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆகாயம் இருக்கு, நீர் இருக்கு, சந்திரன் சூரியன் இருக்கு, ஆனால் பரந்தாமத்துல சிவ பாபாவை பார்க்க மனம் ஸ்திரமா இருக்கணும். जब हम निगेटिव सोचते, गुस्सा करते, तो उस समय हमारे मन के ऊपर एक प्रकार की निगेटिव की धूल आती है और निगेटिव की धूल का प्रभाव बुद्धि के ऊपर पड़ता है, क्योंकि जैसे आईने के ऊपर धूल है, चेहरा स्पष्ट दिखता ही नहीं है। इसी तरह बुद्धि के ऊपर निगेटिव का धूल है, तो बुद्धि से, उस बुद्धि से ना परमधाम को देख सकते, ना परमात्मा को देख सकते। फिर बुद्धि भटकती है, मन भी भटकता है और इसीलिए फिर योग भी नहीं लगता। क्रोध करने वाला, निगेटिव चिंतन करने वालों को ना बैठक योग ठीक, ना कर्म योग ठीक। யாரு நெகட்டிவா இருக்காங்களோ அவங்க யோகியும் இல்ல, கர்ம யோகியும் இல்ல. யாரு பாசிட்டிவா இருக்காங்களோ அவங்க யோகி, கர்ம யோகி. நெகட்டிவா இருக்கிறதுனால எப்படி கண்கள், கண்கள்ல ஆங்குமே தூசு, எப்படி கண்கள்ல தூசி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்க்க முடியாது. அப்போ புத்தின்ற கண்கள்ல நெகட்டிவ் வந்துருச்சுன்னா எப்படி சிவபாபாவை பரந்தாமத்தை பாப்பீங்க? புத்தி நல்லா இருக்கணும், அப்பதான் சிவபாபா பரந்தாமத்தை பார்க்க முடியும், யோகி கர்ம யோகி ஆக முடியும். जैसे लोहे का मन है, वो वजन करते थे पहले जमाने में मन से, एक मन, दो मन अलग अलग होते। उस मन को, लोहे के मन को ऊपर फेंको, ऊपर कैसे जाएगा, नीचे आएगा। इसी तरह हमने निगेटिव सोच करके, ये क्यों करता है, इसने मेरे साथ क्यों किया, निगेटिव सोच करके मन को भारी बनाया। भारी मन ऊपर उड़ नहीं सकता, परम धाम में नहीं जा सकता। इसलिए मन को चुप रखो, नो क्वेश्चन, नो करेक्शन, नो कोटेशन, नो अपोजिशन, मन चुप। और जिसका मन चुप है वो क्रोध मुक्त है, वो सहनशील है, गुणवान है। யாரு கோபப்படாம இருக்கிறாங்களோ, குரோத் முக்தா இருக்காங்களோ, அவங்க பாருங்க சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க, சாந்தியா இருப்பாங்க. ஆனால் யாருக்கு நெகட்டிவ் இருக்கோ அவங்களுடைய மனம் வாரி சுமையா இருக்கிறதுனால பறக்க முடியாது.
அவங்க எப்படி பரந்தாமத்துக்கு போவாங்க, பாசிட்டிவ் நினைப்பாங்க, பரந்தாமத்துல சிவ பாபாவை பார்ப்பாங்க. கொஸ்டின், கரெக்ஷன், ஆப்போசிஷன் இது எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாம சாந்தியா இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு பாசிட்டிவா இருக்கணும், மனதுல சுமை பாரம் இருக்கக்கூடாது. इसलिए अब बच्चे ने गिलास गिराया, इतना गुस्सा करेंगे, तेरे को अक्ल नहीं, तुम कमा के लाओ तो पता चलेगा। गिलास था 10 रुपए का, गुस्सा करेंगे, हार्ट में प्रॉब्लम आएगा, 10 लाख रुपए का ऑपरेशन करना पड़ेगा। तो कौन सी समझदारी हो गई? इसीलिए गुस्सा भी किया, कोई ग्लास भी तोड़ा, कोई बात नहीं बेटा, दूसरा लेंगे। इसलिए पॉजिटिव रहो, हेल्थ अच्छी रहेगी। ஏதாவது ஒரு பொருள் 10 ரூபாய் பொருள் இருக்கு, அதை உடைச்சிட்டோம், கோபத்திலயோ தெரியாமலோ உடைச்சிட்டோம், திருப்பி வாங்கிடலாம். ஆனால் கோபத்தினால நெகட்டிவ்னால ஹிருதயம் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால பாசிட்டிவா இருங்க, சாந்தியா இருங்க, மனதுல பாரம் இல்லாமல் இருங்க, புத்தி சூடாகாம இருங்க. क्रोध वाला, निगेटिव वाला जेलों की चक्कर काटता है, पुलिस स्टेशन की चक्कर काटता है, हॉस्पिटल की चक्कर काटता है, कोर्ट कचहरी की चक्कर काटता है, उसे भूले होते हैं। और ये सारी जो जगह गिनाई, ये जेब को काटने वाली जगह है, आपका पैसा लुटने वाली जगह। इसीलिए अगर ऐसी बातों से बचना है, अपने आप को पॉजिटिव बनाओ। ना जेल में जाने की जरूरत है, ना कोर्ट कचहरी में जाने की जरूरत है, ना हॉस्पिटल में जाने की जरूरत है। और आजकल तो डॉक्टर कोई ईमानदार नहीं है, गए थे कुछ करने के लिए और किडनी निकाल कर लेंगे। इसलिए पॉजिटिव बनो, आप सदा सुखी रहेंगे। பாசிட்டிவா இருந்தா சுகமா இருக்க முடியும். டாக்டர்கிட்ட போக வேண்டாம், ஜெயிலுக்கு போக வேண்டாம், யாரும் திருடர்கள் திருடிட்டு போக மாட்டாங்க. பாசிட்டிவா இருந்தா சுகமா இருக்கலாம், துக்கம் இருக்காது. டாக்டர்கிட்ட போக வேண்டாம். ஒருவேளை டாக்டர் நல்லா இருக்காங்களா என்ன? ஒரு சிலர் ஏமாத்திட்டு எதையும் எடுக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்படி கோபம் என்ற சக்கரத்துல ஜெயில்ல வரக்கூடாது, ஹாஸ்பிட்டல் போக கூடாது, எந்த திருட்டு விஷயங்கள் வரக்கூடாதுன்னா பாசிட்டிவா இருக்கு. तो मैं खुद पॉजिटिव हूं या निगेटिव, कैसा पता चलेगा? अपने आप को चेक करो कि मैं पॉजिटिव हूं या निगेटिव। தன்னைத்தானே अपने आप को चेक करो, பாசிட்டிவா இருக்கீங்களா நெகட்டிவா இருக்கீங்களா? குரோத் முக்து பாசிட்டிவா இருக்கீங்களா நெகட்டிவா இருக்கீங்களா? अपने आप को चेक करो, தன்னைத்தானே செக் பண்ணுங்க. सामने कोई व्यक्ति आ रहे हैं, उसको देखते ही आप रास्ता काट रहे, इसका मतलब आप निगेटिव है, उसके लिए आपका गुस्सा है। உங்க முன்னாடி யாராவது வர்றாங்க, அவங்கள நாம கைட் பண்றோம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அப்படி கிடையாது. अगर आपके पति को कोई महिमा करता रे, तुम्हारा पति तो बड़ा अच्छा है, हाँ, तेरे को क्या पता, तुमने दूर से देखा, एक दिन से देखा है, मैंने पूरा लाइफ इसके साथ रहती हूँ, वो क्या है मैं जानती हूँ। अगर पति की महिमा नहीं सुन रहे, इसका मतलब आप पति के लिए नेगेटिव है, पति के प्रति आपका गुस्सा है। அவங்க பிரதர் சொல்றாங்க, நீங்க பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ணலாம், அப்படி ஆப்கோ செக் கரோன்னு சொன்னாங்களா? ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃப்ட போய் ஹஸ்பண்ட பத்தி மகிமையா, அப்பா நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? கூட இருந்து பாருங்க தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு மகிமை கேட்க பிடிக்கலன்னா நீங்க பாசிட்டிவா நெகட்டிவா? अगर कोई आपके सास की महिमा करता रे, तुम्हारे सास तो देवी जैसे, अरे वो क्या है बुढ़िया मैं जानती हूँ, हाँ, पति की महिमा नहीं सुन रहे, सास की महिमा नहीं सुन रहे, इसका मतलब आप निगेटिव है, आपके अंदर उसके प्रति गुस्सा है, ये गुस्से की निशानी। கோபத்தினுடைய அடையாளம் என்னன்னா, பிறருடைய மகிமை கேட்க உங்களுக்கு பிடிக்காது. உங்க மருமகா எப்படி இருக்காங்க தெரியுமா, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு தெரியுமா, அப்படி சொல்லும் போதே நீங்க கூட வந்து இருங்க தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? कोई पानी मांगता है, कैसे देंगे? ले तेरे को हाथ नहीं, गुस्से से पानी देंगे, हाँ। अगर पानी, वही पानी जब देने वाला प्यार से देता है तो अमृत बन जाता है, उसको पियेंगे, फिर वैसे ये करेंगे। और वही गुस्से से दिया, ये पानी जहर बन जाता है। हमारे बॉडी में 70% वाटर लेवल है, अगर कोई गुस्से से पानी देता है और वो पीते हैं तो आपके शरीर में कई बीमारी होने की संभावना है। इसीलिए कहते हैं ना, पानी भी तो प्यार से पिलाओ। மற்றவங்களுக்கு வாட்டர் கொடுக்குறீங்க, தண்ணீர் கொடுக்குறீங்க, அன்பா கொடுங்க. நம்மளோட உடல்ல கூட மேக்சிமம் 70% மேலேயே வாட்டர் தான், தண்ணீர் தான் இருக்கு. அப்ப நம்ம ஒன்று கொடுக்கும் போதே அன்பா கொடுத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா கோபத்துக்கான ரிசல்ட் இருக்கும், குரோதத்துக்கான ரிசல்ட் நோய் இருக்கும், பாசிட்டிவ்கான ரிசல்ட் ஹெல்த் இருக்கும். जैसे कोई भोजन भी अगर गुस्से से बनाता है,
गुस्से में बनाएगा, निगेटिव से बनाएगा, और जो खाएगा उसको भी क्या हो जाएगा, निगेटिव विचार चलेंगे, वो भी दुखी बन जाएगा। इसीलिए कहते हैं ना, जैसा खाओगे अन्न वैसा बनता है मन, जैसा पियोगे पानी वैसी बनती वाणी। எப்படி உணவோ அப்படி அப்படி சொல்லப்படுது இல்லையா? நம்மளோட ஃபுட்டு கூட எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்மளுடைய மனம். எப்படி தண்ணீர் இருக்குமோ அப்படிதான் வார்த்தை. எப்படி பானி அப்படி வாணி அப்படி சொல்லப்படுது. எப்படி தண்ணீர் அப்படி வார்த்தையும் இருக்கும். அப்ப நம்மளுடைய உணவு தயாரிக்கும் போது, உணவு சாப்பிடும் போது, ஃபுட்டு ரெடி பண்ணும் போது, சாப்பிடும் போது பாபா நினைவுல தான் இருக்கணும், அன்பா இருக்கணும். क्रोध के लक्षण क्या लक्षण है? आप गुस्से से पानी दे रहे, आपके अंदर क्रोध है। आप गुस्से से पानी दे रहे या गुस्से से खाना बना रहे, क्रोध है। எப்படி பாருங்க, கோவமா ஃபுட்டு ரெடி பண்றாங்க, கோபமா தண்ணீர் குடிக்கிறாங்க, குடுக்குறாங்க. அப்ப அந்த நிலை எப்படி இருக்கும்? அன்பா செய்யறாங்க, பாபா நினைவுல செய்யறாங்க, அது எப்படி இருக்கும்? अगर आप किसी से बात नहीं करते, ये भी क्रोध की निशानी है। நீங்க யார் கூடயாவது பேசல, 2 நாளா, 2 மாதமா, 2 வருஷமா நீங்க யார் கூடயாவது பேசல, கோபத்தின் அடையாளம். अगर किसी का परचिंतन करते हैं, इसका मतलब आपके अंदर क्रोध है उसके लिए, तो उसकी बुराई करें आप। உங்ககிட்ட கோபம் இருக்கிறதுனாலதான் பரச்சிந்தன், பிறருடைய சிந்தனை வருகின்றது. इसलिए जो क्रोध करता है वो चाल चलन से सेवा नहीं कर सकता, बाबा की प्रत्यक्षता कर नहीं सकता। इसलिए बाबा ने कहा कि आगे चल करके मेरे बच्चों के चेहरे म्यूजियम का काम करेंगे। आजकल बाबा ने कहा कि आगे चल करके लोग म्यूजियम देखने के लिए, ज्ञान सुनने के लिए नहीं आएंगे, लेकिन उसी समय आपके सेवा का साधन क्या रहेगा? चाल चलन और चेहरा। तो चाल चलन और चेहरे को सेवा का साधन बनाना है, इसके लिए हमें क्रोध मुक्त, निगेटिव से मुक्त बनाना जरूरी है। பிரதர் சொல்றாங்க, பாய்ஜி சொல்றாங்க, நெகட்டிவ் முக்த், குரோத் முக்த், நெகட்டிவ விட்டுருங்க, கோபத்தை விட்டுருங்க. அப்பொழுதுதான் சால் சலன், உங்களுடைய முகம் நடத்தையின் மூலமாக பாபாவை பிரத்யட்சம் செய்ய முடியும். நெகட்டிவ் விட்டுடணும், கோபத்தை விட்டுடணும். அப்பதான் முகம் நடத்தை அனைத்தின் மூலமாக பாபாவை பிரத்யட்சம் செய்ய முடியும். क्रोध करने वाला, निगेटिव सोचने वाला दुआई नहीं दे सकता। कहते इसको दुआई में कभी नहीं दे सकते, उसने मेरे साथ क्या किया क्या। और जो दुआई नहीं देता वो देवता कैसा बनेगा? ஆசீர்வாதம் கொடுக்கணும், பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும் அப்படின்னா கோபம் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் இருக்கக்கூடாது. इतना ही नहीं, निगेटिव सोचने वाला, गुस्सा करने वाला कभी भी शुभ भावना, शुभ कामना भी नहीं दे सकता। முதல்ல பிளஸ்ஸிங் சொன்னாங்க, இப்ப சுப பாவனை சுப காமனா இதுவும் நாம செய்யணும். பிளஸ்ஸிங் கொடுக்கணும், வாங்கணும், ஆசீர்வாதம் கொடுப்பது, சுப பாவனை செய்வது, சுப காமனா இது எல்லாம் வேணும்னா பாசிட்டிவ் தான் இருக்கணும். நெகட்டிவ் குரோதம் கோபம் இருந்தால் சுப பாவனையும் இருக்காது, பிளஸ்ஸிங்கும் இருக்காது. निगेटिव वाला चेहरे में खुशी उसके नहीं होगी, और जिसके चेहरे पर खुशी नहीं है, चेहरा लटका हुआ है, कौन कहेगा इनको भगवान पढ़ाता है, कौन कहेगा देवी देवता बनने के लिए जा रहे हैं। बाबा कहते हैं बच्चे तुम्हें आगे चल करके अनेक रोने वालों के आंखों के आंसू पोंछना है, अनेक लोगों की समस्याओं का समाधान करना है। कौन कर सकता है? जो पॉजिटिव है, जो सकारात्मक है, जो क्रोध मुक्त है, वही ये सेवा कर सकता है। யாரு குரோத் முக்தா இருக்காங்களோ அவங்கதான் அவங்களோட திருஷ்டியின் மூலமா, முகத்தின் மூலமாக பிறருடைய பிரச்சனையை நீக்க முடியும். அவங்களுடைய முகமே ஹாப்பியா இல்ல அப்படின்னா அவங்க அவங்களோட முகம் மூலமா, திருஷ்டியின் மூலமா மற்றவங்களோட பிரச்சனையை எப்படி நீக்குவாங்க? क्रोध वाला, निगेटिव वाला आत्मा अनुभव, परमात्मा अनुभव, शांति का अनुभव, सुख का अनुभव नहीं कर सकता। பகவானே படிப்பிக்கின்றார். அப்போ ஆத்மா அனுபவம், சுகத்தினுடைய அனுபவம், பாபாவினுடைய அனுபவம் செய்யணும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கணும், குரோத் முக்தா இருக்கணும். क्रोध करने से हम जो भी सेवा करते, पुण्य जमा करते, जो भी कुछ कार्य करते, जमा करते हैं, क्रोध करने से, निगेटिव सोचने से वो नष्ट हो जाता है, खत्म हो जाता है। நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா புண்ணியம் இருக்காது, கதமாயிடும். நெகட்டிவ் இருக்குன்னா புண்ணியம் கதமாயிடும். பாசிட்டிவ் இருக்குன்னா புண்ணிய ஜமா போத்தாகி, புண்ணியம் சேமிப்பாகும். சேவா பண்றோம், யோகா பண்றோம், புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் இருக்கணும்னா பாசிட்டிவ் இருக்கணும். इसलिए कहते भी अंधा पीस रहे हैं और कुत्ता बैठ करके उसको खा रहे हैं। हम
मेहनत कर रहे हैं, पुरुषार्थ कर रहे हैं, अमृत वाला उठ रहे हैं, योग लगा रहे हैं, सब कुछ कर रहे हैं, सेवा भी करते हैं, लेकिन अगर हम निगेटिव सोचते हैं, गुस्सा करते हैं, जितना किया वो खत्म हो जाता है, जमा कुछ भी नहीं। इसलिए जमा का खाता बढ़ाने के लिए व्यर्थों से मुक्त बनो, क्रोध से मुक्त बनो, तब आपका जमा का खाता जमा होगा। எப்போ சேமிப்பு ஆகும் அப்படின்னா கோபம் இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா ஜமாக்கா காத்தா சேமிப்பு கணக்கு இருக்காது, கோபத்தினால புண்ணிய கணக்கு சதமாகும். एक शिष्य था, गुरुजी के पास जाते, कहते गुरुजी मैं बहुत भक्ति करता हूँ, मैं दान करता हूँ, पुण्य करता हूँ, पठन पाठन करता हूँ, बहुत कुछ करता हूँ, लेकिन मुझे ना आत्मा अनुभव, ना परमात्मा अनुभव, ना सुख का अनुभव, ना शांति का अनुभव। क्या भगवान मेरे से भक्ति से प्रसन्न नहीं है? क्या भगवान मेरे से रूठ गए? तो गुरुजी हंसने लगे। ஒரு குருஜி இருந்தாராம், ஒரு பக்தன் போய் கேட்டாராம், பாருங்க நானு ஆத்மா அனுபவம் பண்ணல, நான் பரமாத்மா அனுபவம் பண்ணல, அப்ப கடவுள் என்கிட்ட ஹாப்பி ஆகலையா? ஏன்னா நான் எவ்வளவு தான புண்ணியம் பண்றேன், நான் தான புண்ணியம் பண்றேன், ஆனா ஆத்மா அனுபவம் பரமாத்மா அனுபவம் ஆகல, ஏன் கடவுள் என்கிட்ட ஹாப்பி ஆகலன்னு கேட்டாராம் ஒரு பக்தன் குரு கிட்ட. तो गुरुजी हंसने लगे, कहते हैं हाँ बात तो सही है। कहते हैं मैं 3-4 दिन पहले एक बगीचे में बैठा था, वहां 5-6 युवा आए थे, उन युवाओं को प्यास लगी थी। तो गुरुजी ने कहा सामने बगीचा है, वहां बगीचे में कुआं है, वहां बाल्टी रखा है, रस्सा लगा रखा है, जाकर के पानी पी के जाओ। तो 5-6 युवा वहां चले गए। அங்க வந்து அந்த குரு சொல்றாரு, பாருங்க இங்க ஒரு குகை இருக்கு, இங்க தண்ணீர் இருக்கு, அங்க போய் நீங்க தண்ணீர் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. तो 5-6 युवा वहां चले गए बगीचे में, वहां कुआं था, बाल्टी थी, रस्सा था। उन्होंने क्या किया, वो रस्से को बाल्टी से बांध करके नीचे कुएं में छोड़ा, पानी खींचा, पानी नहीं मिला, दोबारा बाल्टी डाली, फिर खींचा, नहीं मिला, फिर तीसरी बार, चौथी बार, 10 बार उन्होंने बाल्टी डाली, पानी खींचते रहे, लेकिन पानी नहीं मिला। रस्सा भी था, बाल्टी भी था, सब कुछ था, लेकिन तो भी वो पैसे चले गए। பிரதர் சொல்றாங்க, தோட்டத்துல கிணறு இருக்கு, கிணத்துல தண்ணி இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்புனாரு, ஆனால் அவங்க 10 முறை 20 முறை இறைச்சி பார்த்தாங்களாம், வாட்டர் வரலையா, தண்ணீர் வரல, பாनी नहीं आता। तो पैसे ही चले गए, वो तो कुएं के पास गए थे, लेकिन हम तो सागर के पास आए। हमारे पास बाल्टी भी है, अर्थात मन है बाल्टी, रस्सा भी है, रस्सा अर्थात बुद्धि भी है, बुद्धि रूपी रस्सा। मेहनत भी करते हैं, अमृत वाला उठते हैं, योग लगाते हैं, सब कुछ करते हैं, लेकिन तो भी आज हमें आत्मा अनुभव, परमात्मा अनुभव, शांति का अनुभव नहीं है। क्यों? तो गुरुजी ने क्या कहा, सब कुछ है, लेकिन बाल्टी को छेद थे, वो बाल्टी छेद वाली थी, इसलिए उनको पैसे चले गए। इसी तरह आज हमारे पास सब कुछ है, लेकिन अगर मन को छेद आए, निगेटिव सोचने की आदत आए, ना हमें आत्मा अनुभव, ना परमात्मा अनुभव, ना सुख अनुभव। इसीलिए मन के छेद को बंद करो, निगेटिव से बचो रहो, तब हम क्रोध मुक्त, बुराई से मुक्त होकर के आत्मा अनुभव, परमात्मा अनुभव करेंगे। ஆத்மா அனுபவம் பண்ணணும், பரமாத்மா அனுபவம் பண்ணணும்னா பாசிட்டிவா இருக்கணும். நாம கடல் கிட்ட வந்திருக்கோம், அன்பு கடல், ஞான கடல், பவித்திர கடல், ஞான்கா சாகர், பவித்ரதா கா சாகர், பாபா கடல் கிட்ட வந்திருக்கிறோம், பாசிட்டிவா இருக்கணும். அப்ப ஆத்மா அனுபவம், பரமாத்மா அனுபவம் பண்ண முடியும். நமக்கு மனம் என்ற வாளி இருக்கு, மனம் என்ற பக்கெட் இருக்கு, மனம் என்ற வாளி இருக்கு, புத்தி என்ற கயிறு இருக்கு, கடல் என்ற பாபா இருக்காங்க. பாசிட்டிவ் ஆத்மா அனுபவம், பரமாத்மா அனுபவம் கொடுக்கும். ஆனால் அந்த கதையில என்ன சொன்னாங்க, ஒரு பக்தன் இருந்தாங்க, ஒரு குரு இருந்தாங்க, அவர் போய் எனக்கு ஆத்மா அனுபவம், பரமாத்மா அனுபவம் ஏற்படலன்னு கேட்டாரு. கிணத்துல போய் தண்ணி குடினா, கிணத்துல தண்ணி இறைச்சா தண்ணி வரல. ஆனா நம்மளும் கடல் கிட்ட இருக்கிறோம், நம்ம மனசுன்ற பக்கெட்டும், புத்தின்ற கயிறும், கடல்ன்ற பாபா எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்போ நம்மளால எல்லாமே அனுபவம் பண்ண முடியும். பாசிட்டிவ் தான் வேணும், அனுபவம். पैसे क्यों गए थे? पैसे क्यों गए? क्योंकि उनके बाल्टी को छेद थे, इसलिए पैसे गए। इसी तरह आज हम बाबा के पास इतना दिन ज्ञान में चल रहे, योग लगा रहे, सब कुछ कर रहे, तो भी हमें आत्मा अनुभव क्यों नहीं है? क्योंकि हमारे मन को छेद है, निगेटिव सोचने की आदत है। ये क्यों हुआ, मेरे साथ क्यों हुआ, ऐसा कैसे? इसलिए बाबा ने कहा ये क्यों से निकलो, तब जाकर के बीती को बिंदी लगाओ, व्यर्थों से मुक्त बनो, तब जाकर के क्रोध मुक्त बनेंगे, शांति का अनुभव, शक्ति का अनुभव होगा। பிரதர் சொல்றாங்க, சாந்தியினுடைய அனுபவம், சக்தியினுடைய அனுபவம்,
பகவான் பாய்ஜி சொல்றாங்க சாந்தியினுடைய அனுபவம், சக்தியினுடைய அனுபவம் வேணும்னா பாபா கடல், பாபா சாகர், பாபா கடல், பாபா கிட்ட இருந்து நாம அனுபவம் பண்ணணும். மனதுல நெகட்டிவ் இருக்கக்கூடாது, மனதுல பாசிட்டிவ் இருந்ததுன்னா நாம நல்லா சாந்தி, சக்தி, ஆத்ம அனுபவம், பரமாத்மா அனுபவம் அனைத்தும் அனுபவம் பண்ண முடியும். அதுக்கு பிள்ளை பிரதர் சொல்றது பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் முக்தா இருக்கணும், குரோத் முக்தா இருக்கணும், ஒன்லி ஃபார் பாசிட்டிவ். अगर मैं ज्ञान में चलता हूँ, योग लगाता हूँ, रोज मुरली सुनता हूँ, तो मुझे मन को चुप रखना है। ये सब कुछ करने के बाद भी ये क्यों करता है, इसने मेरे साथ क्यों किया, इसका मतलब ज्ञानी नहीं हूं मैं, अज्ञानी हूं। आज दुनिया में लोगों को तनाव, टेंशन क्यों है? क्योंकि उनको ड्रामा का ज्ञान नहीं है, कर्म गति का ज्ञान नहीं है। इसीलिए आज समाज में अपराध होते जा रहे हैं, कोई किसी का मर्डर कर रहा है, कोई सुसाइड करता है, कोई। अगर मैं भी, मेरे अंदर भी निगेटिव विचार चलते हैं, इसका मतलब मैंने ड्रामा को समझा नहीं, ज्ञान को समझा नहीं, कर्म गति को समझा नहीं। जो व्यर्थों से मुक्त है, हर व्यक्ति के साथ हर परिस्थिति में अपने आप को एडजस्ट होकर के सहनशील बन करके चलेगा। ये है जीवन जीने की कला। ஜீவன் ஜீனேக்கி கலா, வாழ்க்கை வாழ்வதற்கான கலை என்னன்னா சகிப்புத்தன்மையோடு இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கான கலை என்னவென்றால் சகிப்புத்தன்மையோடு இருங்க, ஞானமா இருங்க, யோகியா இருங்க, சாந்திய அனுபவம் பண்ண முடியும், சக்திய பரமாத்மா அனுபவத்தை அனுபவம் பண்ண முடியும். பாசிட்டிவ் மட்டுமே, சகிப்புத்தன்மை மட்டுமே அனைத்து அனுபவமும் கொடுக்கும். ஏன், எதற்கு, எப்படின்ற கொஸ்டின் இருந்தா அஞ்ஞானம். அஞ்ஞானினா என்ன பண்ணுவாங்க, நாலேஜ் இல்லாததுனால கொலை பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க, எல்லா விஷயம் இருக்கும். ஞானம்னா ஞானம், யோகா, சாந்தி, சக்தி, சகிப்புத்தன்மை, பரமாத்மா அனுபவம், இதெல்லாம் பாசிட்டிவால் மட்டுமே கிடைக்கும். इसलिए और पॉजिटिव का स्रोत है ईश्वरीय महावाक्य। जिसे गाड़ी के अंदर पेट्रोल डाल दो, वही पेट्रोल का पाइप ड्राइवर के मुंह में डालो तो क्या हो जाएगा? गाड़ी का भोजन है पेट्रोल डीजल, ड्राइवर का भोजन है सब्जी दाल रोटी। इसी तरह शरीर हमारी गाड़ी है, इसका भोजन क्या है? सब्जी दाल रोटी चावल जो भी। लेकिन इसका जो ड्राइवर है आत्मा, इसका भोजन क्या है? ये ईश्वरीय महावाक्य, पॉजिटिव चिंतन। इसलिए जितना हम आत्मा को पॉजिटिव का चिंतन देंगे, उतना आत्मा को गुस्सा नहीं आएगा। ये गुस्सा क्यों आता है? क्योंकि कभी कभी हम निगेटिव चिंतन दे देते हैं, तब जाकर के गुस्सा आता है। इसलिए पॉजिटिव बनो, मुरली का चिंतन करो, मुरलियों के महावाक्य का, ड्रामा का चिंतन करो, जो वाचा। और जितना ये पॉजिटिव रहेंगे, मन को चुप रखेंगे, उतना हम सदा आत्म ज्योति की अनुभूति कर सकेंगे, अशरीरी निराकारी विदेही स्थिति की अनुभूति कर सकेंगे। அசரீரி, நிராகாரி, விதேகி, இத அனுபவம் பண்ணணும். அசரீரி, விதேகி, நிராகாரி அனுபவம் பண்ணணும். சாந்தியினுடைய நிலையில இருக்கணும். அப்படின்னா நம்ம ஈஸ்வரிய ஃபுட் முரளி, ஆத்மாவிற்கான ஈஸ்வரிய உணவு முரளி, பாபா வாணி, இதுதான் பாசிட்டிவ் கொடுக்கும். இதுதான் அசரீரி, விதேகி, சாந்தி இதெல்லாம் கொடுக்கும். ஆத்மா ஃபுட்டு முரளி. ஆனால் மனிதருக்கான ஃபுட்டு என்ன? ஃபுட்டு. வண்டிக்கான ஃபுட்டு என்ன? பெட்ரோல். ஆத்மாவுக்கான ஃபுட்டு பாபாவுடைய முரளி. इसलिए आजकल डॉक्टर भी क्या कहते हैं, अगर आपको हेल्थ रखने अच्छी तो खुश रहो। लेकिन लोग, दुनिया वाले खुश होने के लिए कहाँ जाते हैं? लाफिंग क्लब में जाते हैं। लाफिंग क्लब में जाकर के बगीचे में क्या करते हैं? हाथ ऊपर करेंगे, हाँ 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 करेंगे, घर में आते पत्नी का मुंह देखते ही चेहरा डाउन हो जाता है। इसीलिए हमें भी सदा खुश रहना है। इसलिए वाह ड्रामा, वाह जो हुआ अच्छा हुआ। बाबा ने कितने सारे टैबलेट्स दिए, इसलिए बाबा कहता है इस मुरली रूपी टैबलेट को यूज करो, इसका साइड इफेक्ट भी नहीं होगा। आज दुनिया में वो टैबलेट यूज करते हैं, उससे साइड इफेक्ट भी होंगे। इसीलिए सदा पॉजिटिव रहना, और तब जाकर के हम क्रोध से मुक्त बनेंगे। इसीलिए बाबा ने क्रोध का मूल जड़ बताई, आपका चिंतन निगेटिव है, इसीलिए आपको क्रोध आता है। பாபா சொல்றாங்களாம், உங்களுடைய சிந்தனை நல்லா இருக்கணும், உங்களுடைய சிந்தனை பாசிட்டிவா இருக்கணும், முரளி சிந்தன் பண்ணணும். பாருங்க பாபா கொடுக்குற எத்தனை டேப்லெட் இருக்கு. ஆஹா பாபா, ஆஹா டிராமா, சதா ஹாப்பியா இருங்க. பாபா கொடுக்குற ஒவ்வொரு டேப்லெட், ஒவ்வொரு முரளி சிந்தன் நமக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்காது. அது ஃபுட்டா இருக்கும், அது மெடிசனா இருக்கும், நமக்கு ஹாப்பி கொடுக்கும். டாக்டர் சொல்றாரு ஹாப்பியா இருங்கன்னு, உடனே என்ன பண்றாங்களாம்? சிரிக்கிறதுக்கு கிளப்ல போய் ஹான்னு சிரிச்சுட்டு வர்றாங்களாம். ஆனால் இங்கு பாபா நமக்கு ஹெல்த், வெல்த், ஹாப்பியா இருக்கிறதுக்கு முரளி ஃபுட்டு, சைடு எஃபெக்ட் இல்லாத
முரளி சிந்தன் செய்ய சொல்றாங்க. आजकल डॉक्टर ये भी कहते हैं, हाँ क्या करो, खुश रहो, हाँ पॉजिटिव रहो, और ये भी कहते हैं कड़वी चीजें ज्यादा खाना पसंद करो, करेले खाओ, कड़ूने के पत्ते खाओ, मेथी के लड्डू खाओ। करेले मतलब सब्जी की करेले की बात नहीं है, करेले अर्थात जीवन में आने वाली कड़वी बातों को डाइजेस्ट करो। किसी ने मेरा अपमान किया उसको डाइजेस्ट करो, किसी ने मेरी निंदा की उसको डाइजेस्ट करो, और जो इस कड़वी बातों को डाइजेस्ट करता है वो हेल्दी वेल्दी और हैप्पी। யாரு ஹெல்த் வெல்த் ஹாப்பியா இருக்க முடியும்னா, யாரு பாகற்காய் சாப்பிடுறாங்களோ அவங்க ஹெல்த் வெல்த் ஹாப்பியா இருக்கலாம்னு டாக்டர் சொல்லுவாரு. ஆனா நம்முடைய பாபா வைத்தீஸ்வரன் சொன்னார் இல்லையா, நம்முடைய பாபா சுப்ரீம் டாக்டர் சொல்றாங்க, பாகற்காய்னா நிந்தனை பண்றாங்க, உங்களை யாராவது கஷ்டம் கொடுக்குறாங்க, பரவாயில்ல சகிப்புத்தன்மையோடு இருந்துருங்க, லட்டு சாப்பிடுங்க, உலகத்துல ஸ்வீட் சாப்பிடுங்க, சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சொல்றாங்க. நமக்கு பாபா ஹெல்த் வெல்த் ஹாப்பியா இருக்க யாரு நிந்தனை பண்றாங்க பாசிட்டிவா இருங்க, முரளி சிந்தன் பண்ணுங்க. इसलिए मैंने पहले कहा कि पाँव को गर्म रखो, पेट को नरम रखो और दिमाग को ठंडा रखो। लेकिन आजकल उल्टा होता है, पाँव रहते हैं ठंडे और दिमाग रहता है गर्म। आज पैदल चलेंगे नहीं, वॉकिंग करेंगे नहीं, कहीं को लगता है अगर पैदल चलेंगे तो लोग कहेंगे इसके पास कुछ भी नहीं है, गरीब है। उसके लिए दूसरों को दिखाने के लिए क्या करेंगे, स्कूटी में चलेंगे, गाड़ियों में घूमेंगे, और ब्लड सर्कुलेशन नहीं होगा, और इसीलिए शरीर की बीमारी होती है। ஏன் நோய் வருதுன்னா, வாக்கிங் போகாதனால, ஸ்கூட்டில போறாங்களாம், பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கும், புத்தி கூலா இல்லாததுனால நோய் வருது, வாக்கிங் போகாதனால நோய் வருது, பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால நோய் வருது. வயிறு கூட பாருங்க, சாத்வீக உற்று எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும், அப்போ வயிற்றோட நிலை, புத்தி நிலை, வாக்கிங், நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கணும். और पेट को कैसे रखो, नरम। लेकिन क्या करते हैं, अगर अच्छे से इडली सांभर बनाए तो ज्यादा खाएंगे, और कोई सिंपल कोई सब्जी बनाए, कद्दू की सब्जी, कहेंगे क्या बनाए। जीभ की टेस्ट पेट में बेस्ट। जो जीभ को अच्छा लगता है वो नहीं खाओ, जो पेट को अच्छा लगता, क्योंकि जीभ 2 मिनट में नीचे करते हैं, सारा दिन संभलना तो पेट को पड़ता है। इसलिए संतुलित आहार और साथ में दिमाग को सदा ठंडा, अगर ये 3 बातें हम करते हैं तब जाकर के हमारी हेल्थ भी अच्छे रहते हैं और वेल्थ भी अच्छे रहते हैं। பிரதர் சொல்றாங்க, ஒண்ணு வாக்கிங் இருக்கணும், அடுத்து புத்தி கூலா இருக்கணும், அடுத்து வயிறு கூட நல்லா இருக்கணும். வயிறு நல்லா இருக்கணும்னு அவசியம் என்னன்னா, டேஸ்டுக்காக சாப்பிடாதீங்க, டேஸ்டுக்காக சாப்பிடாதீங்க, உங்களுடைய வயிற்றுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கங்க. இட்லி சாம்பார் நல்லா இருக்கு, நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டேன், ஓகே. வயிறு என்ன பண்ணிடுது, வயிற்றோட நிலை என்ன ஆகும், வாய் 2 நிமிஷம் தான் சாப்பிட்டுச்சு, ஆனால் வயிறு ஃபுல் டே சம்பாதனை பண்ணணும் இல்லையா. வயிறு நல்லா இருக்கணும், புத்தி நல்லா இருக்கணும், வாக்கிங் போகணும், அப்பதான் பாசிட்டிவா இருந்து நம்மளால யோகி ஆக முடியும். तो हम क्रोध से मुक्त, व्यर्थों से मुक्त कैसे बने, ये तो आपको केवल व्यर्थों से क्या क्या होता है, कैसे हमारी हेल्थ बिगड़ते हैं, कैसे हमारे संबंध बिगड़ते हैं, कैसे प्रॉब्लम आते हैं, लेकिन वो हम पॉजिटिव कैसे बने, सकारात्मक कैसे बने, उसके लिए कुछ पुरुषार्थ की बातें मैं सुनाता हूँ। புருஷார்த்தத்துக்காக என்ன சொன்னாங்களாம், கோப முக்த ஆகுங்கள், குரோத் முக்த ஆகுங்கள். நம்மளோட ரிலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நாம ஹெல்த்தா இருக்கணும்னா கோபம் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் இருக்கணும். तो हर परिस्थिति में पॉजिटिव बनना है, सकारात्मक बनना है, उसके लिए 6-7 बातें टोटल। तो मुझे लगता है आज का क्लास लंबा हो जाएगा, लेकिन आज हम पूरा नहीं करेंगे, 1 पॉइंट या 2 पॉइंट सुनेंगे, बाकी फिर और सेकंड पार्ट में हम आगे की बातें क्लियर करेंगे। இன்னைக்கு பிரதர் சொல்லிடுறாங்களாம், செகண்ட் பார்ட் இன்னொரு கிளாஸ்ல இன்னும் தெளிவா சொல்லுவாங்களாம், சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எப்படி வெற்றி அடையிறது. आज केवल आपको एक ही बात सुना था, बाकी 5-6 बातें, 7-8 अगर ये बातें आप सुनेंगे, आपको कभी भी कोई अपमान करेंगे, कुछ भी करेंगे, आपको कभी गुस्सा ही नहीं आएगा, आपको और अच्छा लगेगा, ये अपमान कर रहा है, गुस्सा कर रहा है। तो ये 7 बातें अगर प्रैक्टिकल, क्योंकि मेरे जीवन में भी ऐसी प्रॉब्लम आए, लेकिन मैं सदा पॉजिटिव रहा। परिस्थिति को जो पॉजिटिव बनाता है वो परिस्थिति उसके लिए वरदान बन जाते हैं। परिस्थिति के समय जो गुस्सा करता है, निगेटिव सोचता है, वो परिस्थिति उसके लिए श्राप बन जाती है। யாரு சுயஸ்திதியில சொமான்ல இருக்காங்களோ, பாசிட்டிவா இருக்காங்களோ, அவங்க சூழ்நிலையை ஜெயிச்சிருவாங்க. யாரு சொமான்ல சுயஸ்திதியில கரெக்டா பாசிட்டிவா இருக்காங்களோ அவங்க சூழ்நிலையை ஜெயிச்சிருவாங்க. ஆனால் பரஸ்திதி
சூழ்நிலை நல்லா இல்ல, அப்ப கோபம் வந்துருது. அப்ப அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? சுயஸ்திதி சொமான்ல பாசிட்டிவா இருக்கணும், சூழ்நிலையை ஜெயிக்க முடியும். तो क्रोध से मुक्त बनने के लिए आज एक पॉइंट के ऊपर चर्चा करेंगे, वो पॉइंट है ड्रामा। जिन्होंने ड्रामा को पसंद किया उसको कभी भी गुस्सा नहीं आएगा, उसको वेर संकल्प भी नहीं चलेंगे, मन उसका सदा चुप रहेगा। ड्रामा को जिन्होंने समझा, யாரு டிராமாவை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க சாந்தியா இருப்பாங்க. சுப் ரஹோ அப்படி சொல்லுவாங்க இல்லையா, டிராமாவை புரிஞ்சுக்கிட்டவங்க சாந்தியா இருப்பாங்க, கோபப்பட மாட்டாங்க. और जो बीती को बिंदी लगाता है, ड्रामा की पॉइंट लगाता है, वही बिंदी स्वरूप टिक सकता है, वही आत्मा अनुभूति कर सकता है, परमात्मा अनुभूति कर सकता है। யாரு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாங்க, ஃபுல் ஸ்டாப் புள்ளி வச்சிடுறாங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாங்க, ஆத்ம அனுபூதி பரமாத்மா அனுபூதி செய்ய முடியும். इसलिए बाबा कहते हैं ना, मैं बिंदी, बाबा बिंदी, ड्रामा बिंदी। ये बिंदी लगाना, ये सीखना और ड्रामा को समझना बहुत जरूरी। जिन्होंने ड्रामा की गुह्य गति को समझा उसका मन सदा चुप रहेगा। யாரு டிராமாவை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க சாந்தியா இருப்பாங்க. புள்ளி ஆத்மா, புள்ளி பாபா, டிராமா புள்ளி, ஃபுல் ஸ்டாப். பாபா புள்ளி, ஆத்மா புள்ளி, டிராமா புள்ளி, ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும். டிராமாவை புரிஞ்சுக்கிட்டா சாந்தியா இருக்கலாம். ड्रामा को एक प्रकार की ढाल भी कहते हैं, जैसे कोई शत्रु वार करता है तो ढाल लगाते, इसी तरह माया आज वर्तमान में बच्चों के ऊपर जो वार कर रहे हैं वो निगेटिव के रूप में वार कर रहे हैं। और उस समय हमें कोई निगेटिव व्यवहार करता है, कोई निगेटिव कार्य करता है, तब हमारे मन में ये विचार चलती है, क्यों 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 करने के बजाय ड्रामा की ढाल लगा करके क्या करो, मन को चुप रखो, तब वो परिस्थिति आपके लिए वरदान बन जाएगी। பாய்ஜி சொல்றாங்க, எப்படி டிராமான்ற கேடயத்தை யூஸ் பண்ணுங்க, கொஸ்டின் இல்லாம கேள்வி இல்லாமல் இருங்க, நெகட்டிவ் இல்லாமல் இருங்க, மனதினுடைய ஒரு நிலை இருக்கணும், சாந்தியா இருக்கணும். கொஸ்டின் கேள்வி குழப்பம் இதெல்லாம் வரக்கூடாது. டிராமான்ற கேடயம் அதை யூஸ் பண்ணுங்க, அப்ப யுத்தம் பண்ணும்போது யுத்தத்துல ஜெயிச்சிடலாம். और वैसे तो हम तो 3 बाप के बच्चे हैं, लेकिन हमारी माँ 4 हैं, ब्रह्मा, मम्मा, लौकिक माँ और ड्रामा। 4 माँ के बच्चे हैं, जिन्होंने 4 माँ को समझा उसका मन सदा चुप रहेगा। யாருடைய மனது சுப் ரகோ சாந்தியா இருக்கும், யாருடைய மனது சாந்தியா இருக்கும்னா, பிரம்மா என்னோட அம்மா, மம்மா என்னோட அம்மா, என்னோட லௌகிக் அம்மா அம்மா, டிராமா அம்மா, இந்த 4 அம்மாவை புரிஞ்சுக்கிட்டவங்களோட மனது சாந்தியா இருக்கும். और इन 4 माँ से भी सबसे महत्व की माँ है ड्रामा, क्योंकि ब्रह्मा तो संगम युग में होता है, मम्मा भी संगम युग में होते हैं, लौकिक माँ तो हर जन्म में बदलती है, लेकिन ड्रामा एक ऐसी माँ है पूरा युग में, पूरा कलप में हमें गोद में लेके चलते हैं। और माँ तो माँ होती है, माँ कभी भी बच्चे का बुरा नहीं करती। டிராமானாலே கல்ப கல்ப கல்பம், டிராமானாலே கல்ப கல்பம். அம்மா அப்படின்னா சங்கம யுகத்துல, லௌகிக் அம்மானா இந்த ஜென்மத்துல, டிராமானா எப்போதும், டிராமானா கல்ப கல்ப, பிரம்மானா சங்கம யுகத்துல. ஆனால் இந்த 4 அம்மான்னு சொல்றாங்க, இதுல டிராமா எப்போதும் இருக்கு இல்லையா, அப்போ டிராமா கல்யாண்காரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா கேள்வி இருக்காது, பாசிட்டிவா இருக்கும். तो सबको अपने अपने ड्रामा पसंद आई, ड्रामा पसंद आया तो ये कहते क्या बाबा मेरा अपना ड्रामा बनाया, पति भी तंग करता है, पड़ोसी भी झगड़ा करती है, मेरा शरीर भी ठीक नहीं है, मेरे जीवन में इतनी परिस्थिति आती है ना। तो अगर आप चाहते तो ड्रामा बदलना है, क्योंकि आप एक्टर हैं, बाबा डायरेक्टर हैं। अगर आपको पसंद है तो बाबा बदल भी देगा, लेकिन आपका ये ड्रामा बदल देंगे तो ये जो बाबा मिला है, परिवार मिला है, ज्ञान मिला है, वो भी बदल जाएगा। इसलिए ड्रामा को पसंद कर लो। டிராமா பாபா மிலா, பாபா கிடைச்சிருக்காங்க, பாபா டிராமாவோட டைரக்டர், பாபா கிடைச்சிருக்காங்க, பாபா தான் ரச்சிதா படைப்பாளர் டிராமாவை, அப்ப அந்த பாபாவே கிடைச்சிட்டாங்க. டிராமா பசந்த் பிடிச்சிருக்கணும், டிராமா கிட்ட கொஸ்டின் வரக்கூடாது, டிராமா பிடிச்சிருக்கணும். பாய்ஜி டிராமா कल्याणकारी, बाबा कल्याणकारी, इसलिए बहुत पसंद है। हाँ, और जिन्होंने ड्रामा को पसंद किया, मुझे लगता है लास्ट में गुलजार दादी के तन में बाबा आए थे। अचानक मुझे गुलजार दादी की याद आई, कोई दादी का कल स्मृति दिन है, तो गुलजार दादी का,
तो गुलजार लास्ट दादी का में स्मृति दिन कल 11 तारीख है ना, 11 मार्च। हाँ, yes. तो गुलजार दादी के तन में बाबा लास्ट में 2015, 16 और 17 में आए थे। तो उस समय दादी की हेल्थ खराब थी, तो भी प्रोग्राम बने थे मधुबन में, सब भाई बहने पहले से बुकिंग किया था तो आते थे। तो दादी की तबीयत खराब होने के बाद भी फिर भी दादी को स्टेज पर लाते थे। दादी बाबा का आवाज नहीं निकाल पाती थी, इतनी ताकत नहीं थी, तो भी दादी बाबा क्या करता था, दादी के आवाज में मुरली चलाता था। और मुरली क्या चलती थी, वाह ड्रामा वाह, वाह बाबा वाह, बाप के दिल में बच्चे, बच्चों के दिल में बाप। एक एक मुरली में 80 बार 60 बार ये शब्द रिपीट होते थे। क्यों? सारे ज्ञान का सारा वाह वाह, वाह ड्रामा वाह, वाह बाबा वाह। और जिन्होंने ड्रामा को पसंद किया, व्यर्थों से मुक्त, कभी भी उसको गुस्सा नहीं आएगा। तो गुस्से से मुक्त बनना ही अपने अपने ड्रामा को पसंद कर लो। டிராமா நமக்கு பிடிச்சிருக்கணும். ஏன் டிராமா பிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க, இது கல்ப கல்பம். இந்த அம்மா பிரம்மா மம்மா எல்லாம் இந்த ஜென்மத்துல, டிராமா எப்போதும் இருக்கு, டிராமா பிடிக்கணும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, குல்சார் தாதிஜி மூலமா பாபாவை எத்தனை வருஷம், 50 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வருஷமா இன்னும் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். சிவ பாபா, பிரம்ம பாபா, குல்சார் தாதிஜி மூலமா எத்தனை பாபா மிலன், எத்தனை பாபா மீட் பண்ணிட்டே இருக்கோம், எத்தனை அனுபவம் பண்றோம். தாதிஜிக்கு ஹெல்த் முடியலன்னா கூட தாதி ஸ்டேஜ்ல வந்தாங்க, தாதி மூலமா பாபாவை பார்த்தோம். ஆஹா பாபா ஆஹா டிராமா, ஆஹா பாபா ஆஹா டிராமான்னு எத்தனை முறை சொல்லி நமக்கு புரிய வச்சாங்க. அப்போ அந்த ஆஹா பாபா ஆஹா டிராமா குரோத் முக்து, இந்த விஷயம்தான் ஞானத்தின் சாரம். பாசிட்டிவ் தான் சாந்திய அனுபவம் பண்ண வைக்கும், ஹெல்த் கொடுக்கும். कई भाई बहने फोन करते थे हमको, कहते भाई साहब आजकल बाबा ऐसी मुरली क्यों चला रहे, क्योंकि कोई एक टॉपिक के बनने मतलब वाह ड्रामा वाह, बार बार ऐसे सभा में भी सब ऐसे रिपीट करते थे वाह ड्रामा वाह। तो वास्तव में टोटल ज्ञान का सारा है वाह वाह। டோட்டல் ஞானத்தினுடைய சாரமே ஆஹா ஆஹா, டோட்டல் ஞானத்தினுடைய சாரமே ஆஹா பாபா ஆஹா டிராமா, ஆஹா ஆஹா. ஆக பாபா சபையில கூட பாருங்க, ஆஹா ஆஹா டிராமா, ஆஹா பச்சே எத்தனை முறை நமக்கு சொல்றாங்க. आज एक ड्रामा की बहुत बड़ी सीक्रेट बात है, आपके घर के आसपास के जितने लोग हैं, आपके घर के जो भी लोग हैं, आपको जो जो मिला है, ये सब आपका कल्याण करने वाले, आपका अकल्याण करने वाला कोई भी नहीं है, सब कल्याण। बाबा को कभी एक बार फुर्सत थी, उसी समय बाबा ने आपका जो ड्रामा बनाया है बड़ा कल्याणकारी, अगर उसमें से एक दो भी बातें काट देंगे तो आपका कल्याण नहीं होगा। इसीलिए ड्रामा को पसंद कर लो। டிராமா நமக்கு பிடிக்கணும், ஏன்னா நிறைய பாயிண்ட் சொல்றாங்க. ஏன்னா டிராமா எப்போதும் இருக்கும் ஒன்று. அடுத்து பாருங்க, டிராமா பாபாவே ஆஹா பாபா ஆஹா டிராமான்னு பகவானே சொல்றாரு இல்லையா. ஸ்ரீ பாபா சொல்றாங்க, பிரம்ம பாபா நம்மளுடைய பகவான் பாய்ஜி சொல்றாங்க ஆஹா பாபா ஆஹா டிராமா. அதே போல நாம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, அவங்க இவங்க யாரா இருந்தாலும் எனக்கு நன்மை செய்யக்கூடியவர், அப்படி ஆஹா பாபா ஆஹா டிராமா நினைக்கணும். அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்கன்னு கேள்வி வரக்கூடாது. ஞானத்தினுடைய சாரமே ஆஹா ஆஹா ஆஹா. कोई गाली भी दे आपको तो भी क्या कहो, वाह ड्रामा वाह। कोई झगड़ा भी யாரு करे क्या நிந்தனை बोलो, பண்ணாலும், वाह ड्रामा யாரு वाह। சண்டை போட்டா கூட ஆஹா ஆஹான்னு சொல்லுங்க. நிந்தனை பண்றாங்க, சண்டை போடுறாங்க, ஆஹா ஆஹான்னு சொல்லுங்க. कोई आपके साथ झगड़ा भी करे तो भी क्या करो, वाह ड्रामा वाह। யாரு யுத்தம் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, அப்ப கூட நிந்தனை பண்றாங்க, அப்ப கூட ஆஹா ஆஹான்னு சொல்லுங்க. कोई माताजी का पति शराब पी करके पिटाई भी करे तो भी क्या करो, वाह वाह, वाह ड्रामा वाह। யாராவது குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க, சராப்பு பாபா சொல்லுவாங்கல்ல சாராயம், அப்ப கூட ஆஹா ஆஹான்னு சொல்லுங்கன்னு பாய்ஜி சொல்றாங்க. अब कोई माताजी कहे कि अरे भाई पति शराब पी करके पिटाई कर रही है तो वाह वाह कैसे बोलेंगे। अब उसके लिए पति तो बहुत मिले ना, सतयुग में मिला था, त्रेता में मिला था, द्वापर में मिला था, अभी कलयुग में भी मिला है। सतयुग का पति उसका तो बहुत अच्छा था, ना शराब पीता था, ना मारता था, ना पीटता था, सोने के महलों में रहता था, पुष्पक विमान था। लेकिन क्या उस पति के कारण बाबा मिला? भले देवता था, महाराजा था, दिखने में सुंदर था, लेकिन उसके कारण बाबा मिला? பாய்ஜி சொல்றாங்க, சத்தியுகத்துல உங்க பதி இருந்தாங்க, சத்தியுகத்துல உங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க, அவங்க மூலமா உங்களுக்கு பாபா கிடைச்சாரா? வேற சத்தியுகம் திரேதா துவாபரயுகம் அப்பெல்லாம் என்ன பதி என்ன ஹஸ்பண்ட் இருந்தாங்களோ அவங்க மூலமா நகி பாபா மிலா,
பாபா கிடைக்கல. ஆனால் இந்த பதி சராப் பீத்தே குடிக்கிறாரு, இந்த பதி மூலமா பாபா கிடைச்சிட்டாரு இல்லையா, பாபா மிலா. और अभी का पति भले शराब पीता है, मारता है, पीटता है, उसके कारण कौन मिला है? बाबा मिला है। तो इसलिए वो उस माता के लिए वो देवता वाला पति अच्छा, सती वाला, या अभी का पति अच्छा है? हाँ? तो इस पति के कारण बाबा मिला, इतना अच्छा परिवार मिला, दैवी ज्ञान में। उस माता को और ही बोलना चाहिए, बाबा ऐसा ही पति मुझे 5000 साल के बाद भी जरूर देना। तब जाकर के उस पति को देख करके कभी भी संगमी का हमारा पति भी अच्छा, संगमी की सास भी अच्छी, संगमी का शरीर भी अच्छा, संगमी के बच्चे भी अच्छे, संगमी की पड़ोसनी भी अच्छी, संगमी का। तो जब सब कुछ अच्छे तो क्यों क्या कैसे होगा? इसीलिए मन को चुप रखो। சங்கம யுகத்துல மனது சாந்தியா இருக்கணும், சுப்ரகோ சாந்தியா இருக்கணும். அதுக்கு சங்கம யுகத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைச்சிருக்கு, நெகட்டிவ் கிடைச்சிருக்கு. பதி சராப் குடிச்சிட்டு, சாராயம் குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க. ஆனா கூட பாபா மிலா. எனவே சங்கம யுகம் அச்சாத்தே அச்சா. சங்கம யுகத்துல எல்லாமே நல்லா கிடைச்சிருக்கு. இவங்க மூலமா தானே கிடைச்சிருக்காங்க பாபா. அப்ப இவங்கள நம்ம ஏன் இப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும், குறை சொல்லக்கூடாது. சத்தியுகத்துல நல்ல பதி, ஆனால் அவங்க மூலமா பாபா கிடைக்கல இல்லையா? அப்ப யாரையும் குறை சொல்லக்கூடாது. சங்கம யுகம் அச்சேத்தே அச்சா, நல்லதிலும் நல்லது. संगमी का पति दिल्ली में रहता था, देवता था, कुंज गली में रहता था। लेकिन अभी का पति तो अलग अलग जगह पर, कोई तमिलनाडु में रहता है, कोई विदेश में रहता है। लेकिन क्या तमिलनाडु वाला पति अच्छा या दिल्ली वाला अच्छा? उसको और ही बोलना चाहिए, बाबा ऐसा ही तमिलनाडु वाला पति मुझे जरूर देना, मलेशिया वाला पति मुझे जरूर देना। क्योंकि इस संगमी के पति के कारण हमें, तो इसलिए वो देखने का दृष्टिकोण बदलो, इनके कारण मुझे कौन मिला है, क्या क्या प्राप्ति हुई। तब जाकर के उनकी कोई भी बातें हमें निगेटिव नहीं लगेगी, तब कभी गुस्सा नहीं आएगा। எப்போ கோபம் வருதுன்னா, இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி யுத்தம் பண்றாங்க அப்படி நினைக்கிறதுனால தானே. அப்படி இல்லாம இது உங்க தமிழ்நாடு வாழாவா இருக்கணும், இவங்க டில்லி வாழாவா இருக்கணும், அப்படி இல்லாம உங்க திருஷ்டிய மாத்துங்க. எல்லாமே சங்கம யுகம் சப் அச்சேத்தே அச்சே, எல்லாம் நல்லதுக்கே நல்லது அப்படி சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப சங்கம யுகம் எல்லாம் இவங்க டில்லிக்காரங்க நல்லது, இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க நல்லது, இவங்க இவங்களால யுத்தம் பரவாயில்ல நல்லது, எல்லாமே நல்லதுன்னு எடுத்துட்டாங்க, நல்லதாவே நடக்கும். इस संगम के पति के कारण ही 84 जन्म के हम कमाई करते हैं। इसीलिए बाबा कहते बच्चे परिस्थितियां विघ्न अच्छाई के लिए, जैसे कोई भी माँ बच्चों को दवाई पिलाती है, दवाई कड़वी है, वो बच्चा मुंह कड़वा लगता है इसलिए बार बार मुंह से निकालता है। लेकिन माँ फिर भी क्या करते है, उसका दोनों हाथ पकड़ करके फिर भी कड़वी दवा उसको पिलाती है। उसको तंग नहीं कर रहे, उसका प्यार है। जितनी कड़वी दवाई पेट में जाएगी, कई तकलीफें ठीक हो जाएगी। इसी तरह ड्रामा रूपी माँ, कई बार हमें कोई सीन अच्छा नहीं लगता, कड़वी लगता है, फिर भी ड्रामा उसको ही रिपीट करता है। क्यों? इस कड़वी घटना के पीछे, विघ्नों के पीछे आपका कल्याण है। इसीलिए ड्रामा की हर कड़वी बातों को, हर परिस्थिति को क्या करो, डाइजेस्ट करना सीखो। व्यर्थों से मुक्त, कभी गुस्सा नहीं आएगा। எப்போ டிராமாவோட ஒவ்வொரு சீனையும் டைஜஸ்ட் பண்றீங்களோ, அப்போ நீங்க வியர்த்து முக்த ஆயிடுவீங்க, குரோத் முக்த ஆயிடுவீங்க, வேஸ்ட்ல இருந்தும் கோபத்துல இருந்தும் நெகட்டிவ்ல இருந்தும் முக்தி அடைஞ்சிடலாம். எப்படி வயித்துல பாருங்க ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா, அம்மா என்ன பண்றாங்களா, 2 கையவும் பிடிச்சுக்கிட்டு அந்த கசப்பான கடுவா மெடிசன், கசப்பான மருந்து கொடுக்குறாங்க, உடனே வயிறு சரியாயிடுது. அப்ப டிராமால என்ன விஷயம் நடந்தது, என்ன யார் யுத்தம் பண்றாங்க, குடிக்கிறாங்க, பரவாயில்ல, உங்களுக்கு பல ஜென்மத்துக்கான வருமானம் ஜமா பண்றதுக்கு அவங்க தானே ஹெல்ப்பா இருக்காங்க, அந்த விஷயம் தானே ஹெல்ப்பா இருக்கு. அப்போ உங்களோட திருஷ்டிய நல்லா ஆக்குங்க. அச்சேத்தே அச்சே, ஆஹா டிராமா, अच्छे अच्छे ड्रामा। कोई भी बच्चों को माँ अगर थप्पड़ मारते है तो बच्चा कहाँ जाता है? बाप के पास जाता है, और क्या बोलता है, मम्मी ने मुझे थप्पड़ मारी, इतना ही बोलता है ना। हाँ, ये थोड़ी बोलता है मम्मी ने मुझे थप्पड़ मारी, इस मम्मी को बाजार में बेच करके दूसरी लेके आओ। हाँ, ऐसा तो नहीं बोलता ना। इसी तरह हमें भी ड्रामा रूपी माँ थप्पड़ मारती है, कोई विघ्न आता है, हम कहाँ जाते हैं? बाबा के पास। और क्या बोलते, बाबा मेरा ड्रामा का सीन बदल दो ना, माना ड्रामा को बदल दो ना। हाँ, तो बाबा क्या कहता है, तुमको यहाँ से जाना तो भले जाओ, मैं तुम्हारे कारण मेरी पत्नी को, क्योंकि ड्रामा बाबा की कौन है, पत्नी है, क्रिएशन है। तो कहते हैं ड्रामा हमारी माँ है, शिव बाबा हमारा पिता है। ड्रामा और शिव बाबा का जब मंगल मिलन हो जाता है, हम बच्चे पैदा होते हैं। इसीलिए बाबा कहते हैं, कई बार बाबा के बच्चे ये भी कहते हैं, बाबा
आप द्वापर युग में जब दुख शुरू हुआ तब क्यों नहीं आया? बाबा कहते हैं ड्रामा रूपी माँ ने मुझे पुकारा ही नहीं, इसीलिए मैं आया ही नहीं। तो देखो बाबा ड्रामा के अधीन होकर चलता है, बाबा को भी ड्रामा इतना पसंद है, तो हमें भी अपना माँ पसंद होनी चाहिए। इसलिए हर परिस्थिति में वाह ड्रामा वाह कहो, तब जाकर के संकल्प कभी नहीं चलेंगे, गुस्सा नहीं आएगा। तो गुस्सा आने का कारण हमारी परिस्थिति को हम क्या करते हैं, सहन नहीं करते। इसलिए परिस्थिति को सहन करना। பரஸ்திதி எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். பாபா ரச்சிதா, ரச்சனா படைப்பு டிராமா, ஆஹா பாபா ஆஹா டிராமா, ஆஹா பாபா ஆஹா டிராமா, அப்படிதான் இருக்கணும். துவாபர யுகத்துல ஏன் பாபா நீங்க கிடைக்கல அப்படின்னா பாபா என்ன சொல்லுவாங்க, டிராமால எப்ப இருக்கோ சங்கம் யுகத்துல பாபா வந்து பாபா மிலன், டிராமா பாபா மிலன், மங்கள மிலன். பாபாவும் டிராமாவும், கல்யாண்காரி பாபா கல்யாண்காரி டிராமா என்ன பிராமணன் ஆக்குறாங்க சங்கம யுகத்துல. அச்சேத்தே அச்சா, சப்புச்சு அச்சா, எல்லாமே நல்லதுக்குதான். ஏன் பாபா, எப்படி பாபா இவங்க இப்படி செய்யறாங்க பாபா, அப்படி இல்ல அவங்களாலதான் பல ஜென்மத்துக்கு நம்மளால புண்ணியம் பண்ண முடியுது அப்படி நினைக்கணும். ஒரு குழந்தைய அம்மா அடிச்சுட்டாங்க, அப்பாட்ட போய் அப்பா அப்பா அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அம்மா எனக்கு இன்னொரு அம்மா கொண்டு வாங்க அப்படி சொல்ல முடியாது. அப்ப டிராமாவை மாத்துங்க அப்படின்னு பாபாட்ட சொன்னா, பாபா ரச்சிதா, ரச்சனா டிராமாவை, படைப்பாளர் பாபா படைத்த டிராமாவை எப்படி மாத்துவாரு? संगम युग में भी बच्चे मिले थे, वो राजकुमार थे, लेकिन उन बच्चों के कारण बाबा थोड़ी मिला है। और अभी का बच्चे भले कहना नहीं मानते, कुछ भी करते, तो भी इन बच्चों के कारण बाबा मिला है। संगम युग में भी हमें पड़ोसनी मिली थी, वो पड़ोसनी बहुत अच्छी थी, कभी झगड़ा नहीं करती थी, लेकिन उस पड़ोसनी के कारण बाबा थोड़ी मिला है। और अभी की सब पड़ोसनी भले झगड़ा लो है, कैसी भी है, उसके कारण बाबा मुझे मिला है। तो वहां मेरी पड़ोसनी, वहां मेरे बच्चे, संगम युग में भी हमें सब कुछ। इसीलिए हमें पति को छोड़ना नहीं, पड़ोसनी को छोड़ना नहीं, बच्चों को छोड़ना नहीं, वही रहो लेकिन पॉजिटिव बनो। इनके कारण मुझे क्या क्या मिला है, अपना दृष्टिकोण पॉजिटिव बना, तो तब कभी निगेटिव संकल्प नहीं चलेंगे, गुस्सा नहीं आएगा। எப்போ உங்களுக்கு திருஷ்டி கரெக்டா இருக்கு, நம்மளோட திருஷ்டியில பாசிட்டிவ் திருஷ்டி இருக்கணும், குரோத் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் இருக்கக்கூடாது, வியர்த்து வேஸ்ட் இருக்கக்கூடாது. ஆஹா பாபா ஆஹா டிராமா, பாபாவுடைய சிந்தனை இருக்கணும். பாபா தான் படைப்பாளர், அப்போ நமக்கு பாபாவுடைய அந்த முரளி சிந்தனை இருக்கணும். அப்போ ஆஹா பாபா ஆஹா டிராமான்னு சொல்லும் போது பாருங்க, உங்களுக்கு யாரு யுத்தம் கொடுக்குறாங்களோ, கஷ்டம் கொடுக்குறாங்களோ, பிரச்சனை வருதோ, அதன் மூலமா சங்கம யுகத்துல இருக்கிறோம், பாபா இருக்காரு, இன்னும் சேமிப்பு பண்றோம், அப்ப நல்லதுதானே செய்யறாங்க. அப்படி திருஷ்டிய மாத்துங்க, திருஷ்டி பரிவர்த்தன். ஆஹா பாபா ஆஹா டிராமா, அச்சேத்தே அச்சே, இப்படி மாத்தி மாத்தி எல்லாத்தையும் பாசிட்டிவ் ஆக்கிடுங்க, குரோத் முக்த ஆயிடுங்க. सत्युग में भी शरीर मिला था, कंचन काया था, दिखने में ऊपर से गोरा था, सुंदर था, कंचन काया था, खुशबू आती थी उस शरीर से। लेकिन क्या सत्युग के शरीर से भगवान के महावाक्य सुने उन कानों से? क्या उस शरीर के ऊपर भगवान की नजरें पड़ी थी? क्या उस दिल के अंदर भगवान के लिए धड़कने रहती थी? बाबा बाबा दिल बोलता था? क्या वो मुख से कभी ईश्वरी महावाक्य किसी को सुनाया? क्या उस हाथ से कभी ईश्वरीय सेवा की? वो शरीर क्या काम का, जिसने भगवान को ना देखा हो, भगवान के महावाक्य ना सुने हो, भगवान के कार्य में मदद ना किया हो, भगवान के लिए धड़कने ना रहती हो। इसलिए संगम युग का शरीर कैसा भी हो, और खास तो साउथ में रहने वालों को थोड़ा सा कलर कैसा होता है, काला सा, लेकिन इस शरीर के अंदर बाबा की नजरें पड़ी है, इस शरीर से मैं ईश्वर, वहां मेरा शरीर, इसीलिए शरीर बीमार हो कैसा भी हो, लेकिन सदा पॉजिटिव, तब जाकर के सदा खुश रहेंगे, कभी भी हमें निगेटिव चिंतन नहीं चलेगा। எப்போ கோபம் குரோத் போயிடும், நெகட்டிவ் போயிடும்னா நீங்களே பாருங்க, சத்தியுக சரீரத்துல இருந்து நம்ம பாபாவை பாக்குறோமா என்ன? சத்தியுக சரீரத்துல இருந்து பாபா நகிமிலா, பாபா திருஷ்டி நகிமிலி, பாபா முரளி நகிமிலா. அப்போ பாய்ஜி சொல்றாங்க, சத்தியுக சரீரம் நமக்கு பாபாவோ பாபா திருஷ்டியோ பாபா முரளியோ கொடுக்கல, சத்தியுக உள்ளம் ஆஹா பாபான்னு சொல்லல. இந்த சரீரத்துல இருந்து பாபா மீட்டு, பாபா திருஷ்டி, பாபா திலாராம் பாபா உள்ளத்துல இருக்காங்க. அப்ப இந்த சரீரத்தை நினைக்கணுமா, என்ன நினைக்கணும், எதையுமே பாசிட்டிவ் திருஷ்டியோட பாருங்க. कहते जैसा चश्मा पहनोगे वैसी दुनिया दिखती है। अगर हरा चश्मा पहनोगे हरी दिखाई पड़ेगी, लाल पहनो तो लाल। इसी तरह दुनिया लाल नहीं है, हमने चश्मा ऐसा पहना हुआ है। इसी तरह अगर आपको कोई खराब दिखता है, निगेटिव दिखता है,
खराब हो नहीं, आपने निगेटिव का चश्मा पहना है, इसलिए अपना चश्मे को पॉजिटिव बनाओ, कभी भी गुस्सा नहीं आएगा। सवेरे सवेरे उठ करके रोज अमृत वाला अच्छी करके, मुरली अच्छी तरह सुन करके, कुछ क्लास के पहले योग करके अपने दृष्टिकोण पॉजिटिव बना करके कर्म क्षेत्र पर जाओ, सब कुछ आपको कभी गुस्सा नहीं आएगा, कभी निगेटिव चिंतन नहीं करेंगे, इसलिए पॉजिटिव बनना जरूरी। பாசிட்டிவ் ஆக வேண்டும். பிரதர் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எதுல சொன்னாங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள்ல, குரோத் முக்ல, நம்மளுடைய தாட்ல, நம்மளுடைய சங்கல்பால பாசிட்டிவ் சொன்னாங்க. அடுத்து ஃபுட்ல கூட பாசிட்டிவ் சொன்னாங்க. நம்மளோட ஃபுட்டு சாத்வீகமா இருந்தா வயிறோட நிலை, வாக்கிங், இந்த மாதிரி புத்தி நிலை கூலா இருக்கணும், அதெல்லாம் சொன்னாங்க. இப்போ உலகம் எப்படி இருக்கு இந்த உலகம், ஆனாலும் நீங்க என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்க, ரெட் கலர் போட்டிருக்கீங்களா, கருப்பு கலர், பிளாக் கலர் கண்ணாடி போட்டிருக்கீங்களா, ஆயினா கண்ணாடி போட்டிருக்கீங்களா, அதை பொறுத்துதான் உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களோட திருஷ்டி, உங்களோட கண்ணாடி, உங்களோட பரிவர்த்தன் பாசிட்டிவா இருக்கணும். அவங்கதான் சொல்லிட்டாங்க இல்லையா, குடிச்சிட்டு சண்டை போடுறாருன்னு கூட நல்லதா போச்சு, பல ஜென்மத்துக்கு நான் புண்ணியம் பண்றேன், இந்த சரீரத்துல இருந்து பாபா மீட் பண்றேன் அப்படின்னு நினைங்க. இவங்கள மாத்திரு பாபா, அந்த டிராமாவை மாத்திரு பாபா, அந்த எண்ணம், அந்த சங்கல்பம், அந்த திருஷ்டி வேண்டாம். இப்படி பிரதர் குரோத் முக்து, வியர்த்து முக்து, திருஷ்டி பாசிட்டிவ் அப்படின்னு நிறைய நமக்கு சொல்றாங்க. और आपके कान में एक वंडरफुल बात सुनाता हूँ, संगम युग में महान भाग्यशाली वो हैं जिनके जीवन में प्रॉब्लम ज्यादा, समस्या ज्यादा, विघ्न ज्यादा, वो बहुत भाग्यशाली। சங்கம யுகத்துல யார் பாக்கியசாலி, சங்கம யுகக்கா பாக்கியசாலி, சங்கம யுகத்துல யார் பாக்கியசாலினா யாருக்கு பிரச்சனை அதிகம் இருக்கு, யாருக்கு தடை, யாருக்கு கஷ்டம் அதிகம் இருக்கு, ஜாய்தாகி அவங்கதான் பகூத் பாக்கியசாலின்னு பாய்ஜி சொல்றாங்க. कुंती के सामने एक बार कृष्ण जाता है, कुंती को पूछता है तुमको क्या वरदान चाहिए, तुमने बहुत जन्म जन्मांतर से भक्ति की है, सोना चांदी जो भी मांगो, आज मैं तुम्हें प्रसन्न होकर के सब कुछ देने के लिए तैयार हूँ। கிருஷ்ணர் कुंती महाभारत की, குந்தி, குந்தி के पास கிருஷ்ணர், कृष्ण கிருஷ்ணர் जाता வந்து है। கிருஷ்ணர் வந்து குந்தி தேவிட்ட கேக்குறாங்களாம், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு நான் கொடுக்குறேன் அப்படி சொல்றாங்களாம். பாய்ஜி तो कुंती कृष्ण के पास जाती, कृष्ण आता है कुंती के पास, कहता है तुमने बहुत भक्ति की है, तुम्हारी भक्ति का फल देने के लिए आए हो, तुमको क्या चाहिए पूछो, सोना चांदी, सोना चाहिए, चांदी चाहिए, जो भी चाहिए वरदान मांगो। அதான் குந்தி தேவி கிட்ட கிருஷ்ணர் போறாங்க, நீ பகூத் பக்தி, நீ நிறைய பக்தி செய்யற, உனக்கு கோல்டு தங்கம் வேணுமா, என்ன வேணும், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு குந்தி தேவி கிட்ட கிருஷ்ணர் சொல்றாங்க. तो कुंती कहते हैं मुझे सोना चांदी कुछ नहीं चाहिए, मुझे जीवन में समस्या चाहिए। तो कृष्ण कहता है तुम्हें क्या मांग रहे, तथास्तु, तुम्हारी जो भी इच्छा पूर्ण हो, वरदान दे दिया। फिर कहा कि तुमने समस्या क्यों मांगी, सोना चांदी क्यों नहीं मांगा। உடனே கிருஷ்ணர் கேக்குறாங்களாம், கோல்டன், வெள்ளி, சில்வர், தங்கம் வெள்ளிய விட்டுட்டு ஏன் பிரச்சனை வேணும்னு கேக்குற, வரம் கேளுன்னு சொல்றாரு கிருஷ்ணர். குந்தி தேவி கேக்குறாங்க பிரச்சனை வேணும்னு, தங்கம் வெள்ளி கேட்காம ஏன் பிரச்சனை கேக்குறன்னு கிருஷ்ணர் கேக்குறாங்க. तो कुंती कहते हैं समस्या होगी, प्रॉब्लम होगी, तो आप सदा मेरे साथ में रहेंगे, और आप मेरे साथ में रहेंगे, यही मेरा सौभाग्य। கிருஷ்ணர் சாத்தியா இருக்காருன்னா குந்தி தேவிக்கு பாக்கியம், கிருஷ்ணர் சாத்தியா இருக்காருன்னா குந்தி தேவிக்கு பாக்கியம். ஆனா கோல்டு இருக்கு, தங்கம் இருக்கு, சில்வர் இருக்குன்னா அது எப்படி அவங்களுக்கு பாக்கியம் ஆகும், அப்படி அவங்க சொல்றாங்க. इसी तरह हमारे जितने जीवन में जितनी समस्या है, प्रॉब्लम है, विघन है, कौन साथ में रहेगा, बाबा। और जब बाबा साथ में रहेगा हमारा सौभाग्य सौभाग्य। பிரச்சனை வந்தது, சமஸ்யா வந்ததுன்னா பாபா சாத்துகே, சர்வசக்திவான் பாபா சாத்துகே, इसलिए बहुत बहुत பாகியசாலி. பிரச்சனை வந்தால் பாபா துணையா இருக்காங்க, बहुत बहुत பாகியசாலி, சங்கமயுக பாகியசாலி. और जब विघन आते, समस्या आते, हम ये क्यों आ रहा है, मेरे साथ क्यों हो रहा है, खुद सोचना शुरू करते, तो बाबा को लगता है कि शायद मेरे ऊपर विश्वास नहीं है, इसलिए खुद ही अपनी चिंता कर रहे हैं। बाबा कहते हैं बच्चे चिंता नहीं करो, तुम मेरा चिंतन करो, मैं बैठा हूं, तुम चुप रहो, ये है भगवान के ऊपर भरोसा। तो गुस्से का कारण है हमारा ड्रामा के ऊपर विश्वास नहीं है, इसलिए चुप रहना, यह है समझदारी। யாரு புத்திசாலி, யாரு சமர்த்தியசாலின்னா சுப் ரகோ, அமைதியா சாந்தியா இருந்துருங்க, ஆஹா பாபா ஆஹா டிராமான்னு இருங்க, நம்பிக்கையா இருங்க,
பிரச்சனையான நேரத்துல பாபா கூட இருக்காங்க, வெற்றி கிடைக்குது. அப்ப பகுத் பாக்கியசாலி தானே. அப்ப சாந்தியா தானே இருக்கணும், சாமர்த்தியமா தானே இருக்கணும். ஆஹா பாபா, ஆஹா டிராமா. संगम युग में जो चुप रहता है, हर परिस्थिति में चुप रहता है, वही मूर्ति बनता है। और संगम युग में जो मूर्ति बनता है, चुप रहता है, वो भविष्य में मूर्तियां बन करके क्या करेगा, सबको वरदान देगा, सबको दृष्टि देगा। इसलिए व्यर्थ सोचने के बजाय मन को चुप रखना। लेकिन हम क्या करते हैं, क्यों क्यों करके फिर गुस्सा करेंगे, तो फिर हमारी पूजा कैसी होगी, दुआएं कैसे देंगे। इसलिए पॉजिटिव बनना। பாசிட்டிவ் எதுக்காக ஆகணும், எதுக்காக பாசிட்டிவ் ஆகணும்னா பிளெஸிங் கொடுக்கறதுக்காக, வாங்குறதுக்காக. மன்கா சாந்தி, மனதினுடைய சாந்தி இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும், வாங்க முடியும், மூர்த்தி ஆக முடியும், வரதானம் கொடுக்க முடியும், திருஷ்டி கொடுக்க முடியும். பிரசன்ட் மூர்த்தி ஆயிடுங்க, சங்கம யுகத்திலையும் மூர்த்தி ஆயிடுங்க. அப்போ நீங்க தேவதை ஆயிட்டு வரதானம் கொடுக்க முடியும், திருஷ்டி கொடுக்க முடியும், பிளெஸிங் கொடுக்க முடியும். மனதினுடைய சாந்தி அவசியமானது. परिस्थितियां तो हर एक के जीवन में है, बिना परिस्थिति का कोई नहीं है। और जितनी परिस्थितियां ज्यादा है उतना हमारा और आगे बढ़ते हैं। इसलिए बाबा कभी कभी क्या करता है, कभी बांधीली माताओं को याद करता है। बांधीली माताओं का पद बहुत ऊंचा है। क्यों? யாரு பந்தனத்துல இருக்காங்களோ அவங்கள பாபாவுக்கு பிடிச்சிருக்கு, பாபாவை நினைச்சிட்டே இருக்காங்க. யாரு பந்தன் மாதாஜி, அவங்க பாபாவை நினைச்சிட்டே இருக்காங்க, பாபாவை நினைச்சிட்டே இருக்காங்க, பாபாவுக்கு பிடிச்சிருக்கு. क्यों उसका पद ऊंचा क्यों? क्योंकि जब पति उसको तंग करता है, परेशान करता है, उसको क्या करता है, बाबा को याद आता है। बाबा को याद करके वो बाबा को याद करते हैं, बाबा बाबा। और जितना बाबा बाबा दिल से करती है उतना उसका पद ऊंचा है। யாரு தில் சே பாபா 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 நினைச்சிட்டே இருக்காங்க, பந்தன மாதாஜி தில் சே மனசால பாபா பாபா நினைச்சிட்டே இருக்காங்க, உயர்ந்த பதவி, உயர்ந்த பதவி கிடைக்கும். அப்ப பாபா என்ன சொல்றாங்க, யாரு பந்தனத்துல இருக்கிற மாதாஜியோ ஏன் பிடிச்சிருக்கான், அவங்க தில் சே உள்ளதால பாபா பாபா நினைக்கிறாங்க, உயர்ந்த பதவி கிடைக்குது. और जिन माताओं को पति तंग नहीं करता, बहुत प्यार करता है, उन माताओं को योग किससे लगाए, पति से। कहते मेरा पति बड़ा अच्छा है, बहुत अच्छा है। और जिनका योग पति से लगा है उसका पद कुछ भी नहीं होगा। तो पति तंग करने वाला चाहिए, प्यार करने वाला चाहिए। इसीलिए बाबा कहते हैं विघ्नों से घबराना नहीं, गुस्सा नहीं करना। ஓகே, யாரு அன்பானவங்க, பியார் அன்பு கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்களோ அவங்களுடைய நினைவு வரும். பாபா அன்பு கடல், பியார் கா சாகர், பாபா நினைவு வரணும். யாராவது மனிதர்கள் அன்பு கொடுக்கறாங்க, அவருடைய நினைவு வந்தா உயர்ந்த பதவி கிடையாது. மனிதர்கள் அன்பு கொடுக்கறாங்க, மனுஷியக்கோ யாத ஆயங்கேத்தோ பூஞ்ச் பத்து நகி, உயர்ந்த பதவி கிடையாது. பாபா அன்பு, பாபா நினைவு உயர்ந்த பதவி கொடுக்கும். பிரச்சனை நினைக்க வைக்குதுன்னா பிரச்சனைக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி பாபா, ஆஹா பாபா. ये हमारे जीवन की जो परिस्थितियां है, विघ्न है, हमें बाबा को याद दिलाने के लिए आती है। इसीलिए हम मन को चुप रखना है, गुस्सा नहीं कर। सोचने से वो परिस्थिति बड़ी हो जाती है और ये राय का पहाड़ बन जाता है। इसीलिए पॉजिटिव बनना। பாசிட்டிவ் ஆகணும்னா எந்த ஒரு சூழ்நிலையும் பெரிய மலை போன்ற விஷயத்த கூட சின்னதாக்க பாக்குறங்க. பெரிய விஷயத்த கூட பஞ்சு ஆக்கிடுங்க. மலை போன்ற விஷயத்த பஞ்சு பறந்துரும், கடுகு போயிரும். ஆனால் பெரிய பெரிய விஷயத்த பெருசாக்குவாங்கல்ல, அப்படி இல்லாம சின்னதாக்கிடுங்க. एक माता जी थी, रोज अपने आंगन में जाकर के ऊपर दे करके कहते हैं, भगवान आपने कितना मुझे दुख दिया, आपने मुझे कितना परेशान किया। रोज भगवान को गाली देते हैं और कहते हैं मेरा भाग्य मुझे इतना दुख दिया, बाकी सारे सुखी है। ऐसे रोज उसको क्या करते हैं, भगवान के ऊपर कोसती रहती है। ஒரு மாதாஜி டெய்லி வேண்டிக்கிட்டே இருப்பாங்களாம், இப்படி இருக்காங்க, இப்படி செய்யறாங்க, இப்படி இருக்கு வாழ்க்கைன்னு. तो एक दिन भगवान उसके घर के सामने प्रकट हो गए। ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி கடவுள் வந்துட்டாராம். तो कहा कि माता तुम मुझे रोज कोसती रहती है, तुम्हारा दुख ज्यादा है ना, मैंने पार्सलिटी किया ना, मेरे से गलती हो गई। तुम्हारे दुखों की जो भी बातें हैं एक चिटकी पर लिख दो और वो चिटकियों की एक गठड़ी बना दो और इसी गठड़ी को गांव के बाहर एक बड़ का पेड़ा वहां टांग के आओ। तुम्हारा ज्यादा है ना, तुम्हारा टांग देना, लेकिन उसी बड़ के पेड़ को बहुत सारी दुखों की गठड़ियां तुम्हारा छोड़ देना, तुमको जो भी पसंद है वो के लेके आना, क्योंकि तुम दुख धाम में रहते हो, दुख तो जरूर आ रहे के जीवन में। तो माता बड़ी खुश हो गई, सारी अपने दुखों की बातें क्या करते चिटकी पर लिखती। ஒரு மாதாஜி இருந்தாங்க,
கடவுள்கிட்ட டெய்லி தன்னோட துக்கத்தை பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உடனே கடவுள் அவங்க வீட்டு வாசல்ல வந்துட்டாரு. லெட்டர் எழுது, அந்த லெட்டர்ல உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை, என்னெல்லாம் துக்க தாமத்துல இருக்கியோ அந்த விஷயத்தெல்லாம் எழுது. உடனே அவங்களுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. லெட்டர் எழுதுறாங்க. वो चिट्ठियां लिख करके क्या करते हैं, एक गठड़ी बनाते हैं, मेरे जीवन में क्या क्या दुख है, और उसी गठड़ी को गांव के बाहर गई और बढ़ के पेंट को टांग दिया। उसने अपना तो छोड़ दिया, लेकिन भगवान ने कहा कि तुम दूसरा कोई भी, तुमको जो भी पसंद है एक लेके आना। बहुत सारी गठड़ियां थी, उसको लगता है ये लू, ये लू, ये लू, ये लू, ये लू, लास्ट में हिम्मत करके निकाल करके लेके आती। அந்த கிராமத்து எண்டுல பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு. அங்க இருக்கிறதுல இந்த லெட்டர் நிறைய இதே மாதிரி எழுதிட்டு வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க. நீ எழுதுனதை வச்சுட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்றாரு கடவுள். जब रास्ते में आती है तो उसको लगता है बस मेरा पति तंग करता है, बस साथ झगड़ा करती है, बाकी तो सारा ठीक है। अगर मैं जिसकी गठड़ी लेके जा रही हूँ, हो सकता है उसका पति शराबी होगा, हो सकता है उसके घर में गरीबी होगी, हो सकता है कुछ और प्रॉब्लम, इसीलिए फिर कहते मेरा ही ठीक है। वापिस गई, अपना छोड़, वो जो लाया था वो छोड़ दिया और अपनी गठड़ी लेके आती है वापिस। ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த லெட்டரை கொண்டு போனாங்க. நிறைய லெட்டர் இருந்தது. அதுல வச்சுட்டு வேற ஒண்ணு எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே எடுத்துட்டாங்களாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வந்துட்டாங்களாம். வாபஸ் வந்துட்டு அவங்க வச்சதையே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததை வச்சுட்டாங்க. அவங்க வச்சதை, அவங்க எழுதுனதை எடுத்துக்கிட்டாங்க. வாபஸ் வந்து அவங்க மற்றதை வச்சுட்டாங்க. ஏன்னா அங்க எழுதி வச்சதுல இதை விட கஷ்டம் அதிகமானதா இருந்தா அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. इसलिए हर एक के जीवन में जो प्रॉब्लम है उस व्यक्ति का कल्याण के लिए है, ताकि उस व्यक्ति से उपराम हो जाए, भगवान के तरफ ध्यान जाए। लेकिन ऐसे जब प्रॉब्लम आते हैं हम कहते हैं ये क्यों हुआ, मेरे साथ क्यों हुआ, और हम गुस्सा करना शुरू करते हैं, निगेटिव। इसीलिए पॉजिटिव बनो। इसीलिए ड्रामा को पसंद करना जरूरी है। जितना ड्रामा को पसंद करेंगे, व्यर्थों से मुक्त बनेंगे, कभी भी हमें गुस्सा नहीं आएगा। நம்ம வேஸ்ட்ல இருந்து விடுபடணும், பாசிட்டிவா இருக்கணும். நம்மளுடைய நினைவு எப்பவுமே நல்லதுக்காக தான் இருக்கணும். அதாவது கஷ்டப்பட்டா கூட, பிரச்சனை வந்தா கூட இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பாய்ஜியும் சொல்றாங்க, பகவானை நினைக்க முடியுது, பிரச்சனை இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைங்க, உங்களுக்கு அது கண்டிப்பா மாறிடும். அந்த தாட், அந்த திருஷ்டி மாறும்போது பிரச்சனை கண்டிப்பா மாறிடும். அததான் அவங்க அந்த லெட்டர் எழுதி வச்சாங்க. அவங்களோடதே அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு கதை மூலமா நமக்கு புரிய வச்சுட்டு, வியர்த்து முக்து, வேஸ்ட்ல இருந்து விடுபடுங்க, பாசிட்டிவ் ஆகுங்கள். इसलिए पॉजिटिव बनना तो व्यर्थों से क्या क्या बीमारी होती है, कैसे हमें गुस्से की उत्पत्ति होती है, उसके लिए क्या क्या बीमारी होते हैं, पूरा वर्णन बताया। और उसके लिए एक पहली बात बताई कि हमें इसलिए ड्रामा को पसंद करना है, और जब ड्रामा को पसंद करेंगे व्यर्थों से मुक्त बनेंगे। बाकी और 6-7 बातें हैं, वो बड़ी इंटरेस्टिंग बातें हैं, आप उसको भी सुनेंगे तो आपको योग के प्रॉब्लम, कैसे मन को चुप रखना, उसके लिए मैंने 2-3 कहानी भी बताई, कैसे मन के छेद को बंद करना है, पॉजिटिव सोचना है। और ये तो खास मैं अनुभव के आधार से सुना रहा हूँ, क्योंकि मेरे जीवन में प्रॉब्लम, समस्या ज्यादा आई, लेकिन मैंने इन बातों को लेकर के मन को चुप रखा, वही प्रॉब्लम आगे बढ़ाई। तो आगे फिर क्लास में हम लोग क्या करेंगे, इसी को कंटिन्यूएशन करेंगे। हो सकता है आपका कब संडे होगा तो संडे के दिशा में करेंगे। ओम शांति। भाई जी 1 मिनट भाई जी। हाँ जी जी। भाई जी आपने बहुत बहुत पॉइंट दिया, ज्ञान रतन दिया, आत्मा अनुभव, परमात्मा अनुभव, व्यर्थ मुक्त, नेगेटिव मुक्त, पॉजिटिव रखने से क्या क्या फायदा है, कितना अच्छा अच्छा पॉइंट मिला आपसे। ज्ञान, ये ज्ञान से योग भी बहुत अच्छा लगता है। योग भी, हाँ, इसलिए बहुत 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 दिल से धन्यवाद धन्यवाद। थैंक यू भाई जी। आपने आगे कंटिन्यूएशन जरूर, मुझे लगता है अगर ये 8 पॉइंट सब लोग सुनेंगे तो बड़ा मजा आएगा। मन का शांति के लिए सेकंड पार्ट में आपने बहुत देंगे, करेक्ट भाई जी? कब होता है आप लोगों का? हर संडे होता है सिर्फ? हाँ, हर संडे। மாதாஜி பிரதர்ஸ் परिवार பாய்ஜி கேக்குறாங்க, ஒவ்வொரு சண்டேவும் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டாபிக்ல எடுக்கிறேன். तो अगले संडे में करेंगे फिर, ठीक है? அடுத்த சண்டே எடுக்கிறேன்றாங்க, அடுத்த சண்டே எடுக்கிறேன்னு கேக்குறாங்க। तो अभी 8 दिन तक आप लोग ड्रामा को यूज करके व्यर्थों से मुक्त बनेंगे, ठीक है? सेकंड पार्ट में व्यर्थ से मुक्त, मन का शांति के लिए।
हाँ, वो आगे का इसी का कंटिन्यूशन रही। पहले संकल्प को ठीक करना है, तब जाकर के हाँ गुस्से पर कंट्रोल कर सकते हैं हम लोग। अगर संकल्प ही निगेटिव है, तब जाकर के गुस्सा आएगा और ज्यादा। तो इसीलिए சங்கல்பா उसे கரெக்டா இருக்கும்போது குரோதம் கோபம் இல்லாம இருக்கும்போது எல்லாமே சரியாயிடும். அடுத்த பார்ட்ல மனதினுடைய देखो, சாந்தி ये பத்தி क्रोध से சொல்றேன்னு क्या क्या होता है अभी। एक लेटेस्ट में एक घटना सुनाता हूँ आपको सभी को। ஓகே मैं अभी பாய். एक जेल में गया था। उस जेल में लगभग 500 महिलाएं थी। 500 महिलाएं थी। तो एक महिला को मैंने ऐसे पूछा कि आप जेल में क्यों आए? कहते मैं कॉलेज की प्रिंसिपल हूँ। मैंने कहा कॉलेज की प्रिंसिपल, आपने क्या किया? कहते मैं बहुत गरीबी में मेरा जन्म हुआ और पढ़ने के लिए पैसे नहीं थे, परिस्थिति ऐसी थी। तो फिर भी मैंने कहते कि मैंने क्या किया, इधर उधर जॉब करके पढ़ाई की। पढ़ाई करने पर भी लेक्चरर की नौकरी लगी। सुनाना பாய்ஜி சொல்றாங்க ஜெயிலுக்கு போயிருந்தாங்களாமா கிளாஸ் பண்றதுக்காக. எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டாங்களாம். 500 பேருக்கு மேல இருந்தாங்களாம். அப்ப பாய்ஜி சொல்றாங்க, பாருங்க நான் படிக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டேன். நான் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் படிச்சு அந்த மாதிரி தான் இப்ப நான் உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ நம்மளுடைய குணங்களை கொண்டு வர்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கிறேன். அந்த மாதிரி ஜெயில பாய்ஜி சொன்னாங்களாம். तो जब उसके बाद उसने इधर उधर जॉब करके काम करके पढ़ाई किया, लेक्चरर की नौकरी लगी। जब नौकरी लग गई तो उसके बाद उसकी शादी हो गई। शादी हो गई, बच्चे होते गए। जब बच्चे होते गए फिर भी उसने मेहनत की। मेहनत का फल उसको क्या क्या संस्था ने उसको प्रिंसिपल बनाया। எப்படி பாருங்க, எப்படி கஷ்டப்பட்டு அவங்க அந்த உழைப்பு செஞ்சு படிப்பு கொடுத்து இந்த உலகத்துல இப்ப இவ்வளவு தூரம் நம்ம கிட்ட எல்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி பாருங்க நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். பாய்ஜி வந்துட்டாங்கன்னா ஒரு 7 நாள் 10 நாள் அங்க தங்கி இருந்தாங்க. அவங்க ஓடிட்டே இருந்தாங்க. பிள்ளை என்ன ஸ்கூலுக்கு கூட்டு போங்க, காலேஜுக்கு கூட்டு போங்க, அடுத்த ப்ரோக்ராம் என்ன, அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பிரதர் போயிட்டே இருந்தாங்க. சாய் காஃபி நகி பீத்தா. பிரதர் வந்து காஃபி டீ பால் இந்த மாதிரி எடுத்துக்கல. 3 நேரம் சாப்பிட மட்டும் வருவாங்க. கொஞ்சமா சாப்பிடுவாங்க. நிறைய சேவைன்னு ஓடிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஆயிருக்காங்கன்னா அந்த கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்காங்க. அதனால நிறைய பேருக்கு நன்மை செய்ய விரும்புறாங்க, செய்யறாங்க. उसके बाद उस मैडम क्या किया, उसको प्रिंसिपल बनाया। उसको लगा मेरे अच्छी दिन आ गए। जब अच्छी दिन आ गए, उन्होंने एक गाड़ी ली, मकान बनाया, बच्चे भी बड़े हो गए, उनकी भी शादी करवाई। उनको लगा अब मेरे और अच्छे दिन आ गए, बहू भी आ गई। लेकिन कहा कि बहू ज्यादा पढ़ी लिखी थी, खाना पीना बनाना नहीं जानती थी। उसको लगा अभी अभी यही बना देंगे। 8 दिन हो गया, 15 दिन हो गया, महीना हुआ, 6 महीना हुआ, वो कुछ नहीं करती। मैडम को धीरे धीरे टेंशन शुरू हो गया। तो एक दिन उसके कॉलेज में कुछ मीटिंग थी, थोड़ा देरी से आई। उसको लगा बहू ने कुछ तो किया होगा। आया कर पूछा कि बेटा तुमने कुछ बनाया? कहते मुझे कुछ नहीं आता। उसको लगता है क्या कारण सबको थोड़ी भूखा मारना है। वो किचन में चली गई। எப்படி பாருங்க, ஒருத்தவங்க இப்படி படிக்கிறாங்க, பெரிய ஆளாயிடுறாங்க, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யறாங்க, எல்லாம் சரிதான். ஒருத்தவங்க வீட்டுக்கு இப்படி மருமகள் வந்திருக்காங்க. அவங்க கார் வச்சிருக்காங்க, பணம் பணம் இருக்கு, படிப்பு இருக்கு. அதனால அவங்க சமைக்கிறதுக்கு விரும்பல. ஆனால் எத்தனை நாள் அப்படி இருக்க முடியும்? ஒரு நாள் பசி வந்துருச்சுன்னா கிச்சன்ல போய் சமைச்சுதான் ஆவாங்க. जब किचन में गई तो दाल फ्रेश होकर के दाल बनाई, चावल बनाई, सब्जियां बना दी, रोटियां बेल रही थी। इतने में बहू आई और बहू आकर के किचन में दोनों अपना हाथ कमर पर रख करके खड़ी रहती है। कहते आप कॉलेज में जाते कोई बड़ी बात है क्या? बेल बजाओ, पानी ला कर देते हैं और एसी में बैठो, बेल बजाओ तो पानी। तो एक तो खाना बनाना मदद नहीं की। इतना दिन का उसका निगेटिव वही स्टील का बेलन गुस्से से फेंक के मारा, बहू के सिर में लगे, बहू खत्म हो गई। பாருங்க, என்ன நம்ம படிச்சிருக்கிறோம் படிக்கலன்றதை விட நம்ம அந்த கிச்சன்லயும் அந்த சர்வீஸ் எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? பாபா சொல்லுவாங்க ஆல்ரவுண்டர். அந்த மாதிரி அந்த வேலையை செஞ்சிருக்கணும் இல்லையா? அது தெரியல அப்படின்ன உடனே அந்த 2 கையை இப்படி இடுப்புல வச்சுட்டு இப்படி நிப்பாங்க இல்லையா? ஈகோ அந்த மாதிரி அவங்க நின்னு இருக்காங்க. அவங்க பாக்குறாங்க. ஆனால் எப்போ நமக்கு எல்லா வேலையும் தெரியுதோ அப்போதான் நமக்குள்ள இருக்கிற எல்லா விசேஷத்தாவும் கொண்டு வர முடியும். फिर पुलिस वालों को पता चला, पुलिस वाले पकड़ के लेके गए। कोर्ट में फैसला किया आजीवन कारावास। तो उसको पूरा जन्म के लिए। तो उस मैडम को मैंने ऐसे पूछा, मैडम आपको गुस्सा क्यों आया था? कहते उसने मुझे बहू ने टोंट मारा। मैंने कहा वो टोंट कहाँ लगा है, थोड़ी जगह दिखाएंगे? कहते भैया टोंट थोड़ी लगता है। फिर मैंने कहा वो फोड़ा कितना आया वो दिखाओ। फोड़ा भी नहीं आया। वो कितना लीटर खून गया, खून में देखो। उस मैडम ने सब कुछ सीखा। क्या नहीं सीखा?
सहन करना नहीं सीखा। ये तो एक घटना मैंने आपको सुनाई, आज हजारों घटना। आज ये निगेटिव से गुस्सा आता है, गुस्से से आज कोई सुसाइड कर रहा है, कोई बीमारी हो रहे हैं। इसीलिए बाबा कहते हैं ये गुस्सा कोई साधारण नहीं, इसने इस भारत के सोने के महल भी गंवा दिए, सब आज सब कुछ ये किया है। इसीलिए अब हमें ऐसे सतयुग में जाना है। क्रोध நாம அப்படிப்பட்ட சத்தியுகத்துக்கு போறோம். சத்தியுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம சத்தியுகத்துல குரோத் முக்தா இருப்போம். இந்த உலகத்துல என்ன பண்றாங்களாம், சண்டை வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு, அடிச்சிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா சகிப்புத்தன்மை இல்ல, அதனால கத்துக்கல, செய்யல, கோபம் வந்துருச்சு, அடிச்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க, ஜெயிலுக்கு போறாங்க, காரணம் சொல்றாங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்துடுது. இந்த உலகத்துக்கான விஷயங்கள் சகிப்புத்தன்மை இல்லாததுனால, கத்துக்காதனால, கோபத்தினால கொலை கூட பண்ணிடுறாங்க. इसलिए वर्तमान समय अब हमें क्रोध मुक्त। तो देखो उस मैडम ने सब कुछ सीखा, क्या नहीं सीखा? तो एक घटना बताई, ऐसे हमने तो काफी सारे देख, और कई बीके मैं देखता हूँ। आज घर में जब जाते हैं ना, उसको देख करके घर वाले क्या बोलते हैं, मुसीबत आ गई, क्योंकि उसने गुस्सा नहीं छोड़ा, ये नहीं। इसीलिए बाबा ने ये जो बाबा की प्रत्यक्षता का आधार है, ये क्रोध मुक्त जीवन, तनाव टेंशन मुक्त वाला जीवन, चेहरे में सदा खुशी। क्योंकि देवताओं के चेहरे देखने के बाद जो भी व्यक्ति दुखी है वो भी क्या बन जाता है, सुखी बन जाता है। इसलिए अब हमें ये पुरुषार्थ करना है। इसके लिए केवल आज हमने एक पॉइंट बताई, बाकी ऐसा 6-7 पॉइंट बहुत अच्छे हैं कैसे पॉजिटिव बनना है। फिर अगले शनिवार के संडे के दिन हम जुड़ेंगे, आगे की बातें सुनेंगे। ओम शांति। ओम शांति। थैंक यू भाई जी, थैंक यू, धन्यवाद भाई जी। ठीक है, थैंक यू। பாய்ஜி சொல்றாங்க அப்படி நாம இருக்கணுமாம். குரோத் முக்து, கோபம் இல்லாதவங்களா இருக்கணும். சத்தியுகத்துல அப்படித்தான் கோபம் இல்லாதவங்களா நாம இருப்போம். அடுத்த சண்டேல இன்னும் அதிக பாயிண்ட் நீ கொடுத்த மாதிரி மனதை சாந்தியா வச்சுக்கிறது எப்படி, இப்படி நிறைய பாயிண்ட் அடுத்து சண்டேல பாய்ஜி சொல்லுவாங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாய். Okay, thank you, brother. Om Shanti, brother. Wonderful class, brother. Very, very beautiful explanation. मैं तमिल शब्द भी 2-4 सीख के आया हूँ. சாப்பிடுங்களா, நல்லா இருக்கீங்களா, எப்ப வந்தீங்க, நல்லா இருக்கும் பிரதர், எல்லாம் சாப்பிட்டோம். நல்லா இருக்கு, டீ குடி, காபி குடி, வண்டி நல்லா இருக்கு, டிரைவர் நல்லா இருக்கு, வண்டி முன்னாடி வண்டி பின்னாடி, பரந்தா போயிட்டு வாங்க. சூப்பர் சூப்பர் கிளாஸ். உங்களுடைய வகுப்பு எப்படி அவ்வளவு அழகா இருந்ததோ அதே மாதிரி உங்களுடைய தமிழும் ரொம்ப அழகா இருக்கும் பிரதர். थैंक यू सो मच। आपका क्लास भी, आपका तमिल भी बहुत बहुत अच्छा है। हाँ जी, हाँ जी। और ट्यूनिंग में बोलते हैं ना तो बहुत सबको अच्छा लगता है। சாப்பிடுங்களா, நல்லா இருக்கீங்களா, எப்ப வந்தீங்க, பரமதாம் போயிட்டு வாங்க. यस यस थैंक यू सो मच ब्रदर। निमिஷம் ब्रदर के எல்லாமே நன்றி சொல்லலாம், பாபாவுக்கு நன்றி சொல்லலாம்। लेनिन भाई को सब दुआएं ले लिया। देखो इतना अच्छा मुझे मिला, मेरे को बोला भाई जी क्लास कराना है। हमने कहा ठीक है, कभी मेरा तो टूर रहते हैं, लेकिन फिर भी मैं अगले संडे का तो टाइम निकाल करके बराबर ज्वाइन हो जाऊंगा। ठीक है, ओके भाई जी। हाँ जी, हाँ जी, थैंक यू। शिव भगवान को थैंक यू, भगवान भाई जी को थैंक यू, लेनिन भाई जी को थैंक यू। हाँ जी, हाँ जी, ठीक है, ओके। ओम शांति। 2 मिनट बाबा को याद करके फिर पूरा कर लेते हैं। ओके, हाँ, एकदम साइलेंस में। ओम शांति। थैंक यू भाई। थैंक यू। ओम शांति। थैंक यू ब्रदर, थैंक यू सो मच। थैंक यू बाबा। ओम शांति। थैंक यू ब्रदर। ओम शांति। थैंक यू।
ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாங்களா பிரதர்? ப்ளீஸ். जूम में परिवार है, परिवार आपको थैंक यू करना ही। हाँ, बहुत बहुत थैंक यू सबका। ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர், Thank you. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப हाँ நேரமா டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ट्रांसलेशन भी बहुत अच्छा बहन जी ने किया, सबसे बढ़िया। थैंक यू भाई जी। क्योंकि मुझे सब समझ में आता है क्या क्या बोलते हैं। कई बार क्या होता है हम बोलते कुछ और, लेकिन आपने कोई सेंटेंस सारे बराबर सब बहुत अच्छा किया। थैंक यू Means- भाई जी, धन्यवाद भाई हाँ, जी। थैंक यू थैंक ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பாபா. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 5 4 3 2 1. ஓம் சாந்தி.